ரமலான் கற்றுத்தந்த பாடமும் படிப்பினைகளும் என்ற அடிப்படையிலே பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ரமலான் நமக்கு என்ன பாடம் சொல்லித் தருகிறது அதை நாம் முதலில் புரிந்து கொள்ளணும். பொதுவாக இந்த ரமலான் குர்ஆனை அதாவது இஸ்லாத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் சொல்லித் தருகிற அத்தனை பாடங்களும் உள்ளம் சம்பந்தப்பட்டவை. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், உடல் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை போய் வைத்தியர்கிட்ட காட்டலாம், இது இங்கே வருத்தமாக இருக்குது. ஆனால் கல்வி சம்பந்தப்பட்ட தூய்மைப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும்னா எப்படி சுத்தப்படுத்துறது? நம்ம குளிச்சிட்டோம்னா உடல் சுத்தமாயிரும். கல்வி சுத்தப்படுத்துவது எப்படி? தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள்கிட்ட கல்வி சுத்தப்படுத்தணும்னு நினைப்பீங்க. நீங்கள் ரொம்ப அழுக்கு சேர்ந்துட்டு பேசுகிற பேச்சுகள் நல்ல இல்லை, சிந்தனை ரொம்ப கெட்டு போச்சுன்னா யார்கிட்ட போய் கையில் கொடுத்து என் மகன் கல்வை கொஞ்சம் சுத்தப்படுத்தித்தாங்க, வாகனம் அது சர்வீஸ் பண்ணணும்னா சர்வீஸ் சென்டரில் போய் போடலாம், இதை கொஞ்சம் கழுவித்தாங்க வாஷ் பண்ணித்தாங்கன்னா பலன்னு மினுங்கும். ஆனால் நம்ம கல்வை சுத்தப்படுத்துவது எப்படி? எங்கே கொண்டு போய் கல்வை கொடுத்தா நம்முடைய கல்வுக்கான ஒரு பயிற்சியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தருகிறான். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரமலான் முதலிலே நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த கல்வை தூய்மைப்படுத்தணும்னு நீங்கள் நினைச்சிங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு சரியான ஒரு மாதம் தான் ரமலான் மாதம். ஏனென்று கேட்டிங்கன்னா, ரமலானை பொறுத்தளவில் ரமலான் முழுக்க ஒரு பயிற்சி தருவது. என்ன பயிற்சி? இப்போ சாதாரணமாக நம்மளாம் உட்கார வச்சு எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தர்றாங்க, எப்படி சமைப்பது, கேக் செய்கிறது எப்படி அப்படின்னு ட்ரைனிங் தர்றாங்கன்னு வைங்க. இதில் எல்லாரும் படிச்சுட்டு எல்லாரும் ஒரே மாதிரி கேக் செய்ய மாட்டாங்க. ஒரு ஆள் செய்கிற கேக் நல்லா இருக்கும், இன்னொரு ஆள் செய்கிற கேக் அந்த மாதிரி வராது. ஏன்னா ஒரே டீச்சர் தான் படித்தாங்க எல்லாருமே. ட்ரைனிங்கை பொறுத்தளவில் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்ஸ் தெரியும். இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ட்ரைனிங் தர்றான். என்ன ட்ரைனிங்னா தக்வா. தக்வா என்ற ட்ரைனிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒரே லெவலில் நிற்க மாட்டீங்க. இந்த ட்ரைனிங் ஏன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான பாதையை நமக்கு காட்டிறன்னு கேட்குறோம். சூரத்துல் ஃபாத்தியா குர்ஆனை பரட்டிட்டோம்னா சூரத்துல் ஃபாத்தியா வரும். சூரத்துல் ஃபாத்தியாவில் ஒரு துவா கேட்குறோம். என்ன கேட்குறோம்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதை எங்களுக்கு காட்டிறியா அல்லாஹ்னு கேட்குறோம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் அப்படி கேட்குறோம். கேட்ட உடனே அடுத்த சூறால எல்லாம் ஆன்சர் பண்ணுறான். சூரத்துல் பக்கரா, ஃபாத்தியாவுக்கு போகிற சூரத்துல் பக்கரா வரும். பக்கரா ஃபர்ஸ்டே நம்ம கேட்ட துவாக்கு ஆன்சர் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன ஆன்சர் பண்ணுறான்? அதாவது ஹுதல்லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். நேர்வழியை கேட்டோம் அல்லாஹ்க்கு. அல்லாஹ் என்ன ஒரு கண்டிஷன் வச்சான்? முத்தகீனா வாங்க, இது நேர்வழி காட்டும். நேர்வழித்தான் துவா கேட்டா எப்படி நேர்வழி? நேர்வழி என்பது திருக்குர்ஆன்ல இருக்குது, அதை முத்தகீனுக்கு தான் கொடுப்பேன்ட்டான்ல. முத்தகீனா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேர்வழி காட்டிடுவேன். நேர்வழி என்றால் அல்லாவை சந்திக்கக்கூடிய வழி, அல்லாவை போய் அதாவது ஜன்னா அல்லாஹ் தரணும்னா இந்த பாதையில் பயணிக்கணும், ஹராத்தை விடணும், தப்பான விஷயங்கள்லாம் விடணும், அதான் நேர்வழி. இப்போ முத்தகீன்களுக்கு நேர்வழி என்றால் இப்போ முத்தகீன் ஆகிறது எப்படி? உங்கள் பிள்ளைய டாக்டர் ஆக்குறது எப்படி? பல்கலைக்கழகம் போய் அதாவது ஸ்கூலில் படித்து நல்ல பெருப்பேர்கள் எடுத்துட்டாங்கன்னா மெடிக்கல் காலேஜ் போய் டாக்டர் ஆக்கிடலாம். இன்ஜினியர் ஆக்குறேன்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. இதே மாதிரி முத்தகீன் ஆக்குறேன்னா எப்படி அல்லாஹ் கேட்கணும். முத்தகீன் ஆகுறேன்டா எப்படி? அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அடையணும். அடைஞ்சா முத்தகீன் பின்னாடி போயிடாது. முத்தகீன் ஆகிறது என்பது கல்வி சம்பந்தப்பட்டது. படித்து டிகிரி எடுத்துட்டோம்னா நம்ம இந்த ஆளுன்னு சொல்லிடலாம். முத்தகீன் ஆகுவதற்கு நாம் சில ட்ரைனிங் எடுக்கணும். இதை சூரத்துல் பக்கராவுடைய நடுவில் அல்லாஹ் கொண்டு வர்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன் என்ற ஆயத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். எப்போ உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு, அதை மாதிரி உங்க மேல கடமையாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கடமையாக்கணுமா? அப்படி உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது. எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரியா மாறக்கூடும் என்பதுக்கு. இப்போ கேட்குறேன், எத்தனையோ ரமதான்களை கடந்துட்டோம், நம்ம தக்வாதாரியா மாறிட்டோமா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? முத்தகீனா மாறிட்டோம்டா நான் முத்தகீனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பரிசோதனைகள் இருக்குதா? ஏதாவது உரசி பார்க்கலாமா? எப்படி முத்தகீனா மாறிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்றது? அதையும் திருக்குர்ஆன் சொல்லுது. நான் முத்தகீனாக மாறிவிட்டால் நம்ம பண்புகள் எல்லாம் மாறிடுமா. சாதாரணமாக ஸ்கூலுக்கு ஒருத்தரை அனுப்புகிறோம்,
அவர் படிக்கிறாரு. படிச்சதுக்கு பிறகு அவரிடம் சில பண்புகளை எதிர்பார்ப்போம். படிச்ச ஆளாச்சே, இப்படி பேசுவாரு, இந்த மாதிரி நடப்பாரு அப்படின்னு படித்த ஒருவரை நாம் என்ன செய்வோம்? படித்த ஒருவர்கிட்ட சில மாற்றங்கள் பார்ப்போம். அவர் ஒரு தொழிலுக்கு தயாராக இருப்பார். எழுத தெரியும், அவருக்கு படித்தால் படிக்க தெரியும், வாசிக்க தெரியும். படித்ததுனால அவர் வாசிக்கிறார். படிக்காத ஒரு ஆள் இருந்துட்டாருன்னா அவருக்கு வாசிக்க இயலாது, எழுத தெரியாது. இதே மாதிரி முத்தகீன் ஆகிட்டோம்டா இப்போ நாம் முத்தகீன் ஆகிட்டோமா இல்லையா? இதுதான் கேள்வி. ரமலான் முதலில் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்னன்னா, முத்தகீனா மாறுறதுக்குரிய ட்ரைனிங் தேவை. அந்த ட்ரைனிங் தான் நோன்பு. நோன்பை பிடிச்சிட்டோம்டா நம்ம குர்ஆனை விளங்குறதுக்கு தகுதி வாய்ந்தவராக மாறிடும். முத்தகீன் ஆகிட்டோம்டா அந்த முத்தகீனுக்கு தான் நேர்வழி காட்டும். குர்ஆனை தொட்டுட்டான், தக்குவா இல்லை கல்வில, நேர்வழி காட்டாது. ரூட்டு காட்டணும்டா தக்குவா இருக்கணும், இல்லாட்டி வேற வேற சிந்தனைகள் தான் வர ஆரம்பிக்கும். அப்ப தக்குவா உள்ளவர்கள் தான் அதுல லைட்டு கிடப்பார்கள். அப்ப தக்குவாதாரி ஆகுவதுக்கு அல்லாஹ் ரமலானை நமக்கு ஒரு மாத கால பயிற்சி. சாதாரணமாக ஆமையை எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க யுத்தத்துக்கு போக முன்னாடி. யுத்தத்தில் போய் சும்மா உள்ளவனை கொண்டு போய் யுத்தத்தில் சண்டை பிடிக்க வைக்கலாது. யுத்தத்துக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் வேணும். தக்குவாவுக்கு ஒரு மாத ட்ரைனிங்கே எல்லாம் அறிவிக்கிறான். ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் ஒரு மாத காலம் ட்ரைனிங்ட்டான். இந்த மாதம் நாம் நோன்பு பிடித்தால் அல்லாவுக்கு பயந்து பகலில் சாப்பிட மாட்டோம். இன்றைக்கு சாப்பிட்டோம், அடுத்த வேளை நாம் உயிரோடு இருந்தா இந்த நேரம் சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், ரப்புக்கு பயப்படுவோம். இந்த அச்சம் ஒரு மாத காலம் அல்லாஹ்க்கு விருப்பமா இல்லையா? அல்லாஹ் தடை செஞ்சானா இல்லையா? அந்த ட்ரைனிங் எடுத்தவர் அதுக்கு அடுத்த மாசம் விட்டுருவாரா? அல்லாஹ் விருப்பம் இல்லாடி வேணாம், ஒரு மாசமா ட்ரைனிங் எடுத்தோமே. என்ன ட்ரைனிங்? அல்லாஹ்க்கு விருப்பம்டா செய்வேன், அல்லாஹ் தடுத்தா செய்ய மாட்டேன். இதான் தக்குவா. இந்த தக்குவாவை ஒரு மாத காலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ட்ரைனிங்கா தர்றான். இப்போ விஷயம் என்னன்னா, இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த இந்த ட்ரைனிங், இந்த சபையில் உள்ள நாம் எல்லாம் சுமார் 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள்லாம் நோம்பு பிடிச்சவங்க நிற்கிறீங்க. 5 வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும். இப்போ தக்குவாதாரியா மாறிட்டோமா? தக்குவா கல்புக்குள்ள இருக்குதா? நம்ம ரமலான் நம்மளை மாத்திட்டான்னு பார்க்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு குக்கரி கிளாஸ் போய் சமையல் வகுப்பு போயிட்டு எல்லாருக்கும் சமைக்கிற மாதிரி படிச்சு கொடுத்தா முழு பேரும் அதே மாதிரி சமைக்க மாட்டாங்க. ஒரு ஆள் எல்லாரும் ஒரே கடையில் உப்பு வாங்குவாங்க, ஒரே கடையில் அரிசி வாங்குவாங்க, ஒரே கடையில் எல்லாமே வாங்கிட்டாங்கன்னு வைங்க, எல்லாம் ஒரே மாதிரி போட்டா கூட அப்படி வராது. அது சமைக்கிற நேரம் அந்த இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டில் போறீங்க, எல்லாம் ஒரே கடையில் அரிசி வாங்கிட்டு போங்க, உப்பு வாங்கிட்டு போங்க, ஆனால் சமையல் ஒரே மாதிரி வருமா? ஆளாளுக்கு வித்தியாசப்படும். இதே மாதிரி தக்குவாவுடைய லெவல் எந்த அளவுக்கு நாம் தக்குவாதாரி என்பதை நாம் ரமலானில் எடுத்த பாடங்களை வைத்து இந்த ரமலானை அணுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நம் பாடங்களும் படிப்பினைகளும் கவனமாக புரிஞ்சு கொள்ளணும். முதல் விஷயம், அன்பிக்கிரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா. முத்தகீன்கள் யார் தெரியுமா? இப்போ நான் இதை சொல்ற நேரத்தில் நானும் கேட்டுக்கொள்ளணும், நீங்களும் கேட்கணும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா, அவர்கள் வறுமையிலும் செலவழிப்பார்கள். வல்லர்ரா, அதாவது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா, அவர்கள் சந்தோஷத்தில் ரொம்ப செழிப்பில் இருந்தாலும் செலவழிப்பாங்க. வல்லர்ரா, ரொம்ப நோவிக்கிற நேரத்தில், ரொம்ப கஷ்டத்துலையும் அவங்க என்ன செய்வாங்க? செலவழிப்பாங்க. எதை செலவழிப்பாங்கன்னு குர்ஆன் சொல்லலை. நேரத்தை செலவழிப்பாங்க, பணத்தை செலவழிப்பாங்க, அல்லாஹ் பாதையில் எல்லாத்தையும் செலவழிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். முத்தகீன்களை பற்றி எல்லாம் சொல்ற நேரம் முத்தக் சூரா ஆல இம்ரான்ல அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் எல்லாத்துலையும் சர்ரா வர்றா ரெண்டுலையும் செலவழிப்பாங்க. அதாவது செழிப்புலையும் செலவழிப்பாங்க, ரொம்ப இதுலையும் செலவழிப்பாங்களாம். இப்போ நாம் அப்படி கொடுக்குறோமா? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நம்ம அந்த மாதிரி செலவழிக்கிறோமா? எத்தனை ரமலான்களை கடந்து வந்துட்டோம். ரமலான் மூலமாக நமக்கு கிடைச்ச தக்குவா, தக்குவால அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்? ஏழையா போய் கவனிங்க, அவனை போய் பாருங்க, அவருக்கு உதவி பண்ணுங்க. கொடுக்கிறது என்பது இஸ்லாத்தில் ஒரு பெரிய ஒரு இது. அன்பு சகோதரர்களே, இதை நாம் செய்தோமான்னு கொஞ்சம் கவனமா பாருங்க. எத்தனை பேர் நாம் நம்முடைய வாழ்க்கையில தர்மவாளிகளா நிற்கிறோம், தர்மத்தை கொடுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் இருப்போம். சில பேர் கணக்கு பார்க்காமலே கொடுக்கிற பெண்கள் இருக்கிறார்கள். மறைத்து மறைத்து தங்கங்களை எல்லாம் கரட்டி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அல்லாவுடைய பாதண்டா, அல்லாட மாளிகண்டா கொடுக்குறவங்க இருக்கிறாங்க.
அதே மாதிரி தடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நோன்பு பிடிச்ச ஒரு ஆள் ஒரு ஏழையை பார்த்தால், ஒரு அனாதையை பார்த்தா அவர் உதவி செய்வார். ஏன்னா ரமலான் நமக்கு தந்த தக்குவா அதான். அன்பு சகோதரர்களே, நமக்குள்ள கல்புல ஒரு ஈரம் வந்துடும். நான் சொன்னேனே, ரமலானை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் நமக்கு தர்ற தக்குவாவுடைய ட்ரைனிங் வந்து கல்வியை மாற்றிடும். நம்ம சிரிக்கிறது மாறும், நம்ம பேசுறது மாறும், அழுகிற நேரம் மாறும், நம்முடைய நடவடிக்கை மாறிடும், குடுக்கல் வாங்கல் எல்லாம் மாறிடும். ஒரு மனுஷனை மாற்றி எடுக்கிற அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். ஏன் மாறுமெண்டா, தக்குவா கல்புக்குள்ள நுழைஞ்சிட்டுன்னு வைங்க, அம்பிட்டு மாறி வந்துடும். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை மடியில் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப மோந்து கொள்றாங்க, ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுக்குறாங்க, அரவணைக்கிறாங்க. அப்போ அக்ரா பின் ஆபிஸ் என்ற ஒரு தோழர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார், ஜாலிசன் அப்படி உட்கார்ந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், எனக்கு வந்து 10 புள்ள, எனக்கு ஒரு புள்ள இல்லை 10 புள்ள, மா கப்பல் துஹது, நான் ஒரு பறை கூட நான் முத்தம் கொடுத்ததே இல்லை, என்ன யார சொல்லலாம் இது அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் கொஞ்சுறாங்க, அந்த மாதிரி முத்தம் கொடுக்குறாங்க, நான் இவர்கள் யாரையுமே முத்தம் கொடுத்தது இல்லை யார சொல்ல என் பிள்ளைகளை அப்படின்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அன்பு சகோதரர்களே, நாம் ரமலானை அடைந்து முத்தகீன்களாக மாறினா நமக்குள்ள இறக்க குணம் வந்துடும். ஒரு நோயாளியை காண்ற நேரம், அல்லாஹ் உங்களுக்கு நோயை சுகமாக்கிடுவான், கவலைப்படாதீங்கம்மா, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கிடுவான். ஏழைகளை பார்க்குற நேரம், நீங்கள் சாப்பிட்டீங்களா, நோன்பு திறந்தீங்களா, உங்களுக்கு சகருக்கு ஏதாவது சாப்பாடு இருக்குதா, அந்த இறக்க குணம் நமக்கு வரும். நாம் இறக்க குணம் படைக்கிற நேரம் எங்கள் வீட்டுக்கு அல்லாட இறக்கம் வந்து சேரும். 4 பேருக்கு நம்ம கொடுக்குறோம். இதுதான் இஸ்லாமிக் கன்செப்ட். நீ மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு இறக்கம் காட்டலாதான், அவன் தரமாட்டான்டான். இறக்கம் கிடைக்கிறதுக்கு வழி என்னண்டா, இறக்கம் காட்டணுமா. அன்பு சகோதரர்களே, எப்னு ஆதம் அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக்க, ஆதமுடைய மகனே கொடுங்க, அல்லாஹ் சொல்றான், கொடுங்க, கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிருமே, உள்ளதெல்லாம் இல்லாம போயிருமே. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. கொடுங்க, உங்க செலவை நான் பார்க்கிறேன், நீங்க கொடுங்க, உங்க செலவை நான் பார்க்கிறேன். நீங்க தெரியும், நான் சொல்றது வார்த்தையா இருக்கும். கொடுத்து கொடுத்து இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் எப்படி தர்றான் என்பதை அவர்கள் அனுபவித்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கேட்கிறேன், இந்த பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்துட்டென்றால் தன்னுடைய ஆடை இருக கெட்டுவார்கள். அவர்கள் வந்து அந்த அளவுக்கு தொழுகையில் ஈடுபடுவாங்க. வீசுற காத்தை விட வேகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது ரொம்ப பெரிய கொடை வள்ளலா நிற்பாங்க, அள்ளி 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 கொடுப்பாங்க. அந்த அளவு கசானா வைக்கல, இருக்கிறத அள்ளி கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட கொடுக்கிற ஒரு மாதம் வருகுதே, இந்த மாதத்தில் கொடுக்க ரமலான் தாண்டிட்டோமா, 50 நோம்பு முடிச்சிட்டோமா, அப்ப 50 தடவை முத்தகீன் ஆயிட்டோம் அர்த்தமா, டிகிரி 50 தடவை போட்டோமா. முத்தகீன் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் எங்க காதுல சைத்தான் ஊதுற நேரம், யாதுக்குமுல் ஃபக்ர, சைத்தான் வந்து சொல்லுவான், ஏய் கேஸ் விலை தெரியுமா, இப்ப என்ன விலை கேஸ் போகுது, இப்ப கேஸுக்கு சல் இருக்குதா, போய் வர்றவனுக்கு போய் கொடுக்குறீங்க, முட்டாள் மாதிரி வர்றவன் போறவனுக்குலாம் கொடுப்பீங்களா, அவன் அப்படித்தான் அழுவான், அதுக்கெல்லாம் ஏமாறக்கூடாதுன்னு 4 பேர் சொல்லுவாங்க. இந்த உபதேசம் சொல்ல உலகம் எங்கேயுமே ஆட்கள் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நாம் ஒருவரை பார்த்து துடிக்கிறாரு பாவம், ஏழை பாவம், நோய்வாய்ப்பட்டார் பாவம் என்று போய் கொடுக்கிறோம் என்றால் எங்க வீட்டுக்கு அல்லாஹ் இறக்கம் காட்டுவோம். இதுதான் அடிப்படை. அப்ப ரமலான்ல நம்ம தர்மம் கொடுக்கிறோம், இதெல்லாம் கொடுக்கிறோம்னா அந்த படிப்பினைகளை பெற்றோமா, பெற்றா மற்ற காலங்கள் இருக்கு, பெறலன்னா இருக்காது. அன்பு சகோதரர்களே, சஹாபாக்கள் இதெல்லாம் நம்பினாங்க. நம்பினதுனால தான் அவங்க இந்த ஆச்சரியத்தை கண்டாங்க. அன்புக்கினியவங்களை விளங்குறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன், கவனமா கேளுங்க. இதை ரொம்ப இதா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சபையில் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள எனக்கு ரத்மல்யாயில ஒரு ஆளை தாங்க. அவர் யாரா இருக்கணும், அவர் தான் இந்த புத்தளை ஏரியாவிலே வறுமை கோடுண்டா அதுக்கு கீழே உள்ளவராக இருக்கணும். பகலுக்கு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கணும், இருக்கக்கூடாது, அவர் கூடி இருக்கக்கூடாது, அவருக்கு எந்த ஒரு உதவி உத்தாசைக்கும் யாரும் இருக்கக்கூடாதுன்னு வைங்கள ஒரு பேச்சுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை தந்தா நான் சொல்றேன், இவர் வந்து இன்னொரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல இன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாதவர் அவர் தான் புத்தளத்திலே சேமன் ஆக போறாருன்னா நீங்க நம்புவீங்களா?
கோடீஸ்வரன் நிக்கிற நேரம், தேர்தலில் கோடி அள்ளி வீசுற நேரம், இவர் எப்படிப்பா வருவாரு? இவருக்கு இன்னைக்கு உடுக்கிற உடுப்பு இல்ல, ஆடை உடுக்கிறதுக்கு ஒரு ஆடை தான் இருக்குது, அதுல 4 இடத்துல ஓட்ட, சாப்பிட வழி இல்லை. இவர் போய் புத்தளத்துல சேமன் ஆகுவாரா? அது உங்களுக்கு அதிசயமா? நான் சொன்னா இவர் புத்தளத்துல இல்லப்பா, நீங்க நாட்டு ஜனாதிபதி ஆகிடுவாராம். அப்படி ஆக மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு நாட்டு ஜனாதிபதி ஆகிடுவாருன்னா நம்புவீங்களா? அது எப்படிப்பா புத்தளத்திலே ஆகையாட்டி நாட்டு ஜனாதிபதி ஆகலாமான்னு கேட்பீங்க. இல்லப்பா, அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிடுவாரு. இப்ப நீங்க சொல்லுவீங்க, இந்த முட்டாள்தனமான கதையை விட்டுட்டு வேற பேச்சு பேசுவோண்டுவீங்க. அமெரிக்கா ஜனாதிபதி ஆகலாமா? அப்படிலாம் ஆகுவாங்களா யாராவது? இன்றைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, ஒரு ட்ரெஸ் மேலால் ஒரு துண்டும் போட்டிருக்கிறாங்க. இவர் போய் அமெரிக்கா ஜனாதிபதினா அது என்ன சின்ன நாடா? எப்படிப்பட்ட நாடு? எல்லா நாட்டுக்கும் தலை. அந்த நாட்டு ஜனாதிபதி ஆகலாமாண்டா இது ஆச்சரியமான செய்தியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே ட்ரைனிங் எடுத்தாங்க, இதே ட்ரைனிங் சஹாபாக்கள் எடுத்தாங்க, தக்வாவுக்கு எடுத்தாங்க. நம்மள மாதிரியே நோவு பிடிச்சாங்க, நம்மள மாதிரியே எல்லாம் செஞ்சாங்க. என்ன மாற்றம் தெரியுமா? நான் இப்ப சொன்னேனே, புத்தளத்தில் உள்ள ஒரு ஆள் சேமன் ஆகுவாரு, அதாவது இலங்கையில் அமெரிக்கா ஜனாதிபதி ஆவார், நம்ப முடியலையே. இந்த செய்தி அங்க நடந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சாப்பாடுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடுத்த உடுப்பு ஒரு ட்ரெஸ் தான். சில பேருக்கு இரும்பு மோயிரையில் நிக்கா பண்ற நேரம் கொடுக்குவோம், மகருக்கு இரும்பு மோயிரை இல்லையா? இல்லையா சொல்லலாம், என் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது, இதை கொடுத்துட்டான்னு கேட்கிறாரு. நீ என்னப்பா உடுப்பீங்க? இதை மகரா கொடுத்த நீங்க என்ன உடுப்பீங்கன்றாங்க. வறுமை என்றால் இதுதான் வறுமை, இவ்வளவு வறுமை. அன்பிக்கினியவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு வருமெண்டா, ஒரு தடவை நான் அப்படி மயங்கி விழுந்துட்டேன் பசியால். அப்ப அங்க என்ன செய்வாங்கன்னா, எங்க ஏரியாவில் அதாவது பைத்தியம் பிடிச்சிட்டேன்னு நினைச்சு ஏறி நடப்பாங்க. அந்த மாதிரி செய்வாங்க, பைத்தியக்காரன் மேல அப்படி பண்ணுவாங்க. ஆனால் நான் மயக்கத்தில் நிற்கிறேன். ஒரு தடவை எனக்கு ரொம்ப பசி, என் வயிறை கொண்டு போய் பூமியில அழுத்தி அந்த பசிக்காக வேண்டி பூமியில அழுத்துறேன். எனக்கு இப்ப சொல்லுங்க பார்ப்போம், ஒரு பெண்ணை சொல்லுங்க பார்ப்போம், இந்த மாதிரி நீங்க பசி கொடுமை தாங்க முடியல அப்படி இருக்கிற ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கடுமையா பசி, வயிற்று கொண்டு போய் நான் பூமியில அழுத்தினேன், கல்லை கட்டின, அப்படி ஒரு பை கட்டுவாங்க, ஒரு பை மாதிரி தைப்பாங்க புடவையில, சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கல்கள் எல்லாம் வச்சு ஒரு பை மாதிரி கட்டி அதை வயிற்றுல கட்டுவாங்க. எதுக்கு கட்டுவாங்க தெரியுமா? இந்த வயிறு மடங்கிடும், பசியில அப்படியே வயிறு இதாயிரும், ஸ்மார்ட்டா நிக்கணும், யாரும் காட்டக்கூடாது சாப்பிடலன்னு, அதனால அப்படி கட்டி நிற்பாங்க. அந்த அளவு பசி கொடுமைய நம்ம உணர்ந்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பயங்கர பசி. அபூ ஹுரைரா சொல்றாங்க, புகார்ல வருவது, ஒரு தடவை நான் ரொம்ப பசியிலே எனக்கு கேட்க வைக்கும். பசு கொடுமையிலையும் ரசூலுல்லாஹ் சொன்ன மார்க்கத்தில் பாருங்க, தன்மானத்தை பாருங்க. அபூபக்கர் சித்திக் வர்றாரு, நான் அவர்கிட்ட சலாம் சொல்லிட்டு ஒரு குர்ஆன் ஆயத்துல விளக்கம் கேட்கிறேன். எதுக்கு கேட்கிறேன்னு தெரியுமா? இந்த விளக்கத்தை சொல்ல வீட்டுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு 4 ஈச்சப்பழத்தை தந்து ஏதாவது பண்ணி அப்படி விளக்கம் சொல்லுவாரோ, இல்லை என் முகபாவனையை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஏதாவது சாப்பாடு தருவான்னு நினைச்சு நான், எனக்கு தெரியும் அந்த ஆயத்தெல்லாம், சும்மா கேட்கிறேன். அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ உமர் பின் கத்தாப் வர்றார். அப்ப அவர் புரிஞ்சு கொள்வாருன்னு அவருக்கும் சலாம் சொல்லி போட்டு, உமரே கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன்னா அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு. அவரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒன்றும் பண்ணல. அவர் எனக்கு என் பசி அவர் விளங்கல, அவருக்கு தெரியாது, அவர் என் முகபாவனை கண்டு கொள்ளல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, சிரிச்சுட்டே வராங்க. வந்த உடனே அபூ ஹுரைரா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, இது இஸ்லாத்துக்கு வந்து புதுசு இவர் இல்லைங்களா? அப்படியே ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்துட்டாரு, எங்கேயும் போகலான்ட்டாரு. எனக்கு ரசூலுல்லாஹ் பார்க்கணும், அவங்க பக்கத்தில் நிற்கணும். அதனால அபூ ஹுரைரா கால அபூ ஹுரைரான்னு சொல்றோமே நாம. அபூ ஹுரைரா சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னாங்கன்னு சொல்றோமே, ஹத்தஸனா இவர் தான் அறிவிச்சார் இப்படி சொல்ல போக்கல அபூ ஹுரைரான்னு வரும். ஏன் வருவது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு செய்தி அறிவிக்கிறாங்க. அவர் வந்து சொல்றாரு, ரசூலுல்லாஹ் கூட்டி போயிட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்ப பால் இருக்குது, ஒரு கோப்பை பால் வந்துச்சு. எங்களை மாதிரி ஒரு பெரிய பானைக்கு பால் வரல, ஒரு கோப்பை பாலை தான் 2 பேரும் சமாளிக்கணும். அப்ப விருந்தாளி வந்து அபூ ஹுரைரா விருந்து கூப்பிடுறது ரசூலுல்லாஹ்வா. இப்ப என்ன கண்டிஷன் தெரியுமா இஸ்லாம் சொல்லி கொடுக்குது? வலது பக்கம் இருந்தா அதை முந்தணும். விருந்தாளி வீட்டுக்கு வந்தா விருந்தாளி சாப்பிட்டு தான் நம்ம சாப்பிடணும், அதான் முறை.
விருந்தாளியை கௌரவிக்கணும். நம்ம பாட்டுக்கு உள்ளதெல்லாம் அடிச்சு போட்டு விருந்தாளிக்கு கடைசியில் அப்படி கொடுக்கறது இல்லை. விருந்தை கொடுத்து போட்டு சில பேர் என்னப்பாண்டா மீய வைப்பாங்களோ தெரியாது, உள்ளதெல்லாம் அடிச்சு முடிச்சிருவான் போல. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, விருந்தாளியை கௌரவிக்கணும். இப்ப இன்னொரு பிரச்சனையா போச்சு. என்ன பிரச்சனை? பால் கோப்ப கடுமையான பசி, போறவங்கள்ட்ட எல்லாம் குர்ஆனாயத்து கேட்டது சாப்பாடுக்கு தான், ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து. இப்ப ரசூலுல்லாவை வீட்டுக்கு கொண்டு போய் பால் கோப்பையை கண்டா மகிழ்ச்சி, அந்த மாதிரி மகிழ்ச்சி. அபூ ஹுரைரா வாங்க, லப்பைக்கு சகதை, யார் சொல்ல வர்றேன், யார் சொல்ல. அபூ ஹுரைரா ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை தெரியுமா? உங்க ஆட்கள் இருக்கிறாங்களே பள்ளிவாசல் முற்ற வழியில 70க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வீடு வாசல் இல்லாதவங்க. அது என்ன வீடு வாசல் இல்லாதவங்க? வந்தவங்க ஊருக்கு போகல. என்னண்டா, எங்களால் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போகலாது, அவர் விட்டு எப்படி பிரிகிறது, எங்களுக்கு அவர் பக்கத்துல நிக்கணும். சாப்பிட வழியில பரவாயில்ல, ஈச்சப்பழந்த ஒருத்தர் பரவாயில்ல, எங்களுக்கு ரசூலுல்லாஹ். பெருமானாருடைய அன்பு இன்றைக்கு தெரியுதுண்டா, 1400 வருடத்துக்கு பிறகு எங்க கல்புக்கு தெரியுதுண்டா. அந்த அன்பு பக்கத்துள்ளவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கேன்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு. நம்ம அன்பு உம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, மகனுக்கு தெரியுது இல்ல, அன்பு பாசம் விளங்குது இல்ல. என்ன அந்த அன்பு பத்தாதோ அல்லது இவருக்கு புரியுது இல்லையோ தெரியல. ஆனால் பெருமானார் அன்பு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரியுதுண்டா. அது எப்படிப்பட்ட ஒரு அன்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிம்பர்ல ரசூலுல்லாஹ் சோப்பு ட்ரெஸ் பண்ணி ஹசன் ஹுசைன் 2 பேரும் நடந்து வர்றாங்க அழகா. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல பயான் பண்றாங்க. பயான் பண்ற நேரம் இவங்க 2 பேரும் முழுகுற மாதிரி வர்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பயந்து தரத்தரன்னு கீழே இறங்கிட்டு வந்து அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு, அல்லாஹ் உண்மைதான் சொன்னா, பிள்ளைகள்டா சோதனை தான், பாத்தீங்களா பயான நிப்பாட்டிட்டாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இவங்க விஷயத்தை அவ்வளவு இறக்கம்டா, நம்ம பயான் விட்டு இறங்கலாம் மாட்டோம், யாராவது பிடிங்க. அந்த பாசம். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சாதால போயிட்டாங்க, போன நீண்ட நேரம் சுஜூதுல, பின்னாடி உள்ளவங்க பாக்குறாங்க, என்னப்பா அவ்வளவு நேரம் சுஜூதுல. இப்போ ஒரு ஆள் தலையை தூக்கிட்டாரு, இதுக்கு மேல இவ்வளவு நேரமா தொழுது முடிஞ்ச ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன யார சொல்லலாம், அவ்வளவு நேரமா இருந்தீங்க சைதாவுல? என் பேரன் தலைக்கு மேல ஏறி என் தலையில விளையாடிட்டு இருக்கிறாரு, எனக்கு அவரை இறக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. விளையாடுறவர்கிட்ட சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அன்பிருக்கு பாருங்க, அந்த பாசத்துக்கு நம்மளால் யாரையும் கொண்டு வந்து வைக்கலாது. அந்த நேசம் வயோதிபர்களை அள வச்சுச்சு, ஆண்கள் பொடியமாக்களை அள வச்சுச்சு, எல்லாரும் மயங்கினாங்க. பெருமானார் ஒரு நீங்க பார்த்திருப்பீங்களா, உஹது யுத்தத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் வருவா, வந்து யுத்தம் முடிகிற நேரம் எங்க ரசூலுல்லாஹ்க்கு என்ன அந்த நேரம் பரவிட்டு ஒரு செய்தி பரவிட்டு, ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு விழுந்துட்டாங்க, ஆனா மூத்தண்டுட்டாங்க, மயக்கம் தான் ரசூலுல்லாஹ்க்கு, மயக்கத்துல கீழே விழுந்துட்டாங்க, தலையால ரத்தம் போகுது, நெத்தியில பல்லு உடைஞ்சு ரத்தம் போகுது. இந்த நேரம் மயக்கம் வந்துட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு விழுந்துட்டாங்க. ஆனா எப்படி மெசேஜ் போச்சுன்னா, கட்டுக்கதையில அவர் மூத்தா போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். இது ஊருக்கு போகுது, ஒரு பெண் ஓடி வர்றா. அந்த யுத்தத்துல உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் இது, உங்க சகோதரர் மௌத்தா போயிட்டாரு அப்படின்றாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வோட தூதர் எங்க, அவங்களுக்கு என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அந்த அம்மாவை நிப்பாட்டி, வா உங்க வாப்பா மௌத்தா போயிட்டாரு அப்படின்றாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படின்னு சொல்லுங்களேன். நான் கேட்கிறேன், இப்படி ஒரு ஆளை பார்த்திருப்பீங்களா நீங்க? கல்புகள் இப்படி பறி கொடுத்தவங்கள நீங்க பார்த்திருப்பீங்களா? இறுதியா அவங்களுக்கு சொல்லப்படும், ஏன் உங்க கணவரே போயிட்டாங்க, அவங்களே போயிட்டாங்க. அந்த இரவு அவர்களுக்கு அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர மாட்டாங்க, அவங்க வாப்பா இல்ல, அவங்க சகோதரர் இறந்திருக்கிறாங்க. அப்பையும் திரும்பி கேட்கிறாங்க அந்த பெண், அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படின்னு சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, இல்ல எனக்கு காட்டுங்க ரசூலுல்லாஹ்வை, எனக்கு பார்க்கணும், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க எனக்கு சொல்லுங்க. அந்த அம்மா துடிக்கிறா, அதான் பாருங்க ரசூலுல்லாஹ்வை அங்க நிக்கிறார் என்ற உடனே அந்த அம்மா அமைதி ஆயினாங்கண்டா. இப்படி ஒரு வரலாறை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே மாட்டீங்க, இப்படி மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளவு கல்வை பறி கொடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு என்றது சாதாரண அன்பு இல்லை. அவ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பானவர். அதனாலதான் புள்ள தலையில விளையாடுற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடி முடியட்டுமேண்டாங்க, விளையாடி முடிஞ்சது பூரா பார்ப்பாண்டாங்க. அவ்வளவு பாசமிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பாசம் வச்சனாலதான் அந்த 70 பேர் வந்து நிக்கிறாங்க வெளியில. ஊர்ல போனவங்க வர முடியும், ஊரு தேவலன்ட்டாங்க,
பெருமானார கண்ணை பார்க்கணும், அவரோட சுபவ தொழணும், அவர் வயசை கேட்கணும், அவர் பின்னாடி தொழணும், அவர் குர்ஆனை கேட்கணும், அவர் பேசுறதை ரசிக்கணும், இதுதான் வேலை. இதுக்காக வேண்டி நின்றவர்கள் இளைஞர்களும் நிற்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் பட்டினியை தாங்க ரெடியா. இந்த காதல்ன்றாங்களே, காதலிக்கிறவங்க சொல்லுவாங்க, நாங்க உப்பையும் சோறையும் சாப்பிடுவோம், 2 பேரும் இமயமலை அடியில சரி போய் இருப்போம், எங்களுக்கு வீடு வாசல்லாம் வேணாம், ஒரு கோயில சரி இருப்போம், நாங்க 2 பேரும் வாழ்ந்தா போதும். ஒரு 2 கிழமை விட்டு பாருங்க பார்ப்போம், 2 பேர் வாழ மாட்டோம், சண்டை பிடிச்சே முடிஞ்சு போச்சு. பசி கொடுமை எத்தனை நாளைக்கு தான் வளர்க்குச்சா? அதெல்லாம் போலி கதைகள். 2 நாள்ல 2 மாசம் விட்டாண்டா 2 பேரும் சண்டை பிடிச்சி கீரியும் அம்மா போயிடுவாங்க. பசிக்கு முதல்ல சாப்பாடு வை, பட்ஜெட் வை. ஒவ்வொரு வீட்லையும் போய் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். அதுக்காக எல்லா பெண்களுக்கும் பணம் தேவைன்னு இல்லை, என் புள்ள சாப்பிடணுமா, நீங்க போய் சம்பாதிங்க. அது அன்புக்காக வேண்டி கேட்கறது. அன்பிக்கினியவர்களே, ஆனால் இந்த அன்பின் அளவு எப்படி தெரியுமா? பசியே தாங்குற அன்பு. இப்படி ஒரு அன்பு உலகத்துல கஷ்டம், பார்க்கறதுக்கு இயலாது. அப்ப அந்த நேரம் அபூ ஹுரைரா அவர் தான் தலைவர். அதில் அப்படிப்பட்ட வீடு இல்லாதவர்கள், ஒன்னி இல்லாதவங்கள அஹ்லு சுஃபாக்கள் இவர் தலைவராக நிற்கிறார். முக்கியமான ஆள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அபூ ஹுரைரா ஒரு வேலை பண்ணணும், அவங்க ஆட்கள்லாம் நிற்கிறாங்களே வெளியே, அவங்களையும் கொஞ்சம் கூட்டிட்டு வரணும். புகாரில் வருவது. அவர் சொல்றார், சரியா சொல்லலாம், கூட்டிட்டு வரணும். அவரா அவருக்குள்ள சொல்றாரு. பிற்காலத்தில் அவர் ரொம்ப நேரமே இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். எவ்வளவு நேரம் வேண்டா, இப்போ நாம சில நேரம் முடங்கிட்டு போயிடுவோமா இல்லையா? ஒரு ஆள் அதை போய் எடுத்துட்டு வாங்கண்டா, நானா கிடைச்சேன், எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்களே அப்படி சொன்னா அது யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்றாருன்னா பின்னாடி அதை அப்படியே சொல்றாரு. நானே எனக்கு நொந்து கூட எனக்கே போகாது, இவ்வளவு பசி அவருக்கு. நம்மளாம் நோம்பு துறக்கிறதுக்கு வச்சிருப்பீங்கன்னு வைங்க, உங்க பிள்ளைகள் கேட்கும், எனக்கு எத்தனை சம்சா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு 2க்கு மேல சாப்பிட மாட்டாங்க, 3 தான். அந்த பசி கொடுமை எப்படின்னா எனக்கு தான் இல்ல, சின்னது அப்படித்தான், எல்லாத்தையும் அப்படி வச்சிடும். நான் தான் சாப்பிடுவேன், நோம்பு முடியாது, திறந்து முடிய எல்லாம் போயிடும். இவர் வந்து பசியில தன்மை, இவர் அந்த தன்மையில இல்ல. எல்லாம் எனக்கு என்ன கேட்கல, அவ்வளவுக்கு வெண்ணிலா பால், சாக்லேட் பால் எல்லாம் வச்சிருக்காங்களா? ஒரு கோப்பை பாலை வச்சிருக்கிறாங்க. 70 பேர் அங்க பெரிய கூட்டம் இருக்குது. அவங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவருக்கு ஒரு சட்டம் தெரியும், நான் கூட்டி வந்து அவங்க குடிச்சு போட்டு தான் நான் குடிக்கணும், இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் குடிச்சு போட்டு மற்ற பாதி எப்படி குடிச்சு போங்கப்பா, சண்டை பிடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க குடிக்க. அவங்க குடிச்சுதான் நான் குடிக்கணும், நான் குடிச்சு போட்டு தான் ரசூல்லா குடிக்கணும். ஏன்னா ரசூல்லா தான் என்ன கூப்பிட்டாரு, நான் தான் அவங்கள கூப்பிட்டா, இதான் முறை, இதான் இஸ்லாமிய மரபு. இப்ப என்ன ஆகுது? அவர் சொல்றாரு, எனக்கே போதாது, ரசூல்லா சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல ஒன்றும் பண்ணல, கூப்பிட்டு தான் ஆகணும். பசியின் உச்சத்தில் இதை செய்ய முடியுமெண்டா அவர் கிரேட் தான். பசியில உச்சம். இன்றைக்கு பல பேர் என்னெல்லாம் பண்ண வைக்கிறேன்னு நினைக்கிறீங்க நீங்க? பாதி பிரச்சனையே பசிதான், வறுமை தான். பாதி முக்காவாசி பிரச்சனையே வறுமை தான். அந்த இடத்துல கூப்பிடுறாரு, வாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பாடுன்னா இதான், வாங்க நீங்களாம் வாங்க, ரசூல்லா கூப்பிடுறாங்க உங்களை அப்படின்றாரு. ரசூல்லா கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டு மாதிரி பால் தர கூப்பிடுறாங்க. அப்போ வந்தவருக்கு ஒரு ஆச்சரியம் நடக்கு. இப்போ என்ன ஆகுது? நிற்கிறார், கொடுங்கம்மா கொடுங்க, இப்பதான் கொடுக்கணும், கூட்டி வந்தா இவர் தான் பராமரிக்க, கொடுங்க. கொடுத்தா குடிக்கிறாங்க. இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அடடா ஃபுல்லாக குடிச்சுக்குவாங்களோ, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கதா, பசி போகணுமே, பசிக்கிற நேரம். ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அந்த வறுமையெல்லாம் தெரியாது. எந்த வறுமை தெரியாது? நம்ம வறுமை என்ன தெரியுமா? வீடு கட்ட முடியலையே, ஃபேன் வாங்க முடியும், யாருக்காவது சாப்பாடு வறுமை இருக்குதா, பசி கொடுமை இருக்குதா யாருக்காவது? அந்த வறுமைலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவ்வளவு சாப்பாடு மடிஞ்சிருக்கு, கொற்ற சாப்பாடு, அவ்வளவுக்கு சாப்பாடு. ஆனால் அவர்கள் சாப்பாடு இல்லாமல் நிற்கிறவர்கள், ஒண்ணுமே இல்லாதவங்க, ஒரு சொட்டு பால் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றவங்க. ஆனா குடிக்கிற நேரம் ஒரு ஆச்சரியம் நடக்குது. ஒரு ஆள் குடிக்கிறாரு, வயிறு நிரம்ப குடிக்கிறாரு, குடிச்சு முடிய மணால் கையில் கொடுத்தா பால் அப்படியே நிற்குது. இதெல்லாம் போக ரசூலா சொல்றாங்க, அபூ ஹுரைரா இப்ப மிஞ்சிட்டோம், நானும் நீங்களும் மட்டும்தான், எல்லாரும் போயிட்டாங்க, இப்ப எங்க 2 பேருக்கு தான் பால், சரியா? நீங்க குடிங்க அபூ ஹுரைரா. என்ன ரசூலா நீ கூப்பிட்டாங்க, லாஸ்ட்டா குடிக்கணும். அவர் இப்ப பாக்குறாரு, அப்படியே பால் குடிக்கிறார், நல்லா குடிக்கிறாரு. யார் சொல்ல, போதும் ரொம்ப நிறைஞ்சிட்டு, இஷ்ரபி யா பாஹிர், குடிங்கம்மா குடிங்க. எதுக்கு இவர் வந்து ஆசைப்பட்டாரோ அல்லாஹ் அள்ளி கொடுக்கணும், தான் பரக்கத்து. ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்தான ஒரு மாதம். நீங்க ஷஹர்ல கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், ஷஹரு பரக்கத்து. நீங்க நம்பினீங்கண்டா அந்த பரக்கத்து வயிறுல வேலை செய்யும்.
அள்ளி போட்டு மாங்காவை போட்டு தேங்காவை போட்டு பாலை போட்டு வள்ளி குடிச்சு அந்த மாதிரி நின்று சுப தொழுகைக்கு போகாத அளவுக்கு எல்லாம் சாப்பிட்டு சில பேர் நோம்பு பிடிக்கிறது. பசி வந்துடக்கூடாது, அல்லாஹ் அக்பர், 2 ஈச்ச பழத்துல சாகர் செஞ்சிடலாம். பரக்கத்தை நம்புங்க. பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் அது. அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குற மாதம். நம்பி பாருங்கள், உங்கள் கண் கலங்கும். அந்த மாதத்தில் அல்லாஹ் இறக்குற பரக்கத்தை அனுபவித்தால் அந்த மாதம் ஒரு வருடமாக இருக்க நினைப்போம். அப்படிப்பட்ட பசியில் இருக்கிற சமுதாயம் ஒரு பரக்கத்தான் ஒரு மாதத்தை பார்க்குற மாதிரி அந்த பரக்கத்தை அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே ஏழாது. ஈஸ்வரி பாபா குடிங்கம்மா, நல்லா குடிங்க, போதுமான அளவுக்கு. குடிச்சதுக்கு பிறகு கையில் கொடுக்குறாங்களா, பெருமானார் குடிக்கிறாங்க, பால் முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். நான் எதுக்கு இதை சொல்றேன்னு தெரியுமா? இதுதான் அபூ ஹுரைரா. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கதை சொன்னேனே, உங்க புத்தகத்திலேருந்து ஒரு ஆளை தாங்க, அவர் தான் ரொம்ப வறுமை, உடுத்த உடுப்புக்கு மறு உடுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, நகை நட்டு ஒன்றும் இல்லை, வீடு வாசல் ஒன்றும் இல்லாதவர் அமெரிக்கா ஜனாதிபதி ஆவாரா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பிற்காலம் அவரே சொல்கிறார். அதாவது ஒரு சஹாபி சொல்றாரு, அவரும் சொல்றாரு, அபூ ஹுரைரா கையில லேஞ்சு. இப்ப எங்க தெரியுமா? உலகத்துல 4வது திசைக்கு இஸ்லாம் பறந்துட்டு, யாரெல்லாம் சாப்பிடறதுக்கு இல்லையோ அவர்கள் எல்லாம் பெரும் பெரும் பெரிய, அதாவது ஒரு பெரிய ஸ்டேட்டிலே அமீர் ஆவிட்ட, கவர்னர், புத்தள மாதிரி இல்ல, பெரிய ஏரியாவில் தலைவரா போயிட்டாங்க. இஸ்லாம் நாலாபுரத்துக்கு பறக்குது. சிரியாவில இருந்து பெரும் பெரும் எல்லா இடங்களையும் பிடிக்கிறாங்க, ஈரானை பிடிக்கிறாங்க, எல்லாம் பிடிக்கிறாங்க, தங்கம் வெள்ளி என்று குமியுது. ஒருவர் அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா அமீர். என்ன அமீர்? அவர் கவர்னர். யாருக்கு ஒரு பால் அறிவிச்சாரோ, பாலை வந்து நான் இப்படிதான் குடிச்சேன்டு, அவர் இப்ப பெரிய அமீர். யாரு நான் கீழே உளுந்து துடிச்சேன்டாரோ, எனக்கு வந்து என்ன மேல மிரிச்சாங்க, நான் பசியின் மயக்கத்தில் இருந்தேன்டாரோ, அவர் இப்ப அமீர், கவர்னர், ஒரு நாட்டுடைய கவர்னரா நிற்கிறார். அவர் சொல்கிறார், நான் அபூ ஹுரைராவை பார்த்தேன், அவர் அமீர். ஆனால் அவர் வர்ற நேரம் எல்லாரும் போங்க, அமீர் வர்றாரு போங்கன்னு சொல்லல, சிரிக்கிறார், சகஜமா பழகிறார். அவருக்கே அவர் அமீர் என்று விளங்கல்ல, அந்த அளவுக்கு நிற்கிறார். அவர் சொல்கிறார், என் கையில லேஞ்சான்றாரு. அவர் அமீரான பிறகு நாங்க யாரு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்த பாடம், இந்த தக்வா கொடுத்த பாடம். முழு சொத்தையும் அவர்கள் காலடியில் கொட்டினாலும் அவர்களால் அவர்களை மாற்ற முடியல. அவர்கள் எந்த தீனை விரும்பினார்களோ, எந்த தக்வாவை கல்வியில் எடுத்தார்களோ, இந்த தக்வா அவர்கள் கல்வியில் போய் நடைந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன மாற்றம் நடக்கல தெரியுமா? சொத்தையெல்லாம் கொட்டி சாப்பிட வழி இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் அம்புட்டையும் கொட்டினா சொல்லுவாங்களே, அதாவது இது சஹாபிக்கு சொல்லல, ஒரு விளங்குறதுக்கு சொல்லுவேன். அதாவது இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுத்தா அந்த கரிசோறு நெய்சோறுன்னு வாங்க, ஒரு இதுக்கு யாரு சாப்பிடாத ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா அந்த மாதிரி இருக்குமெண்டு. இல்லாத ஒரு ஆள் எதுக்கு தவித்தாரோ அவருக்கு கொண்ட காட்டினு வைங்க, இத்தப்பா கோட்டிக்கு தான் வாழ்க்கைண்டா சுட்டிச்சு வாழ மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க வாழ்க்கை எப்படி அமைஞ்சிச்சு தெரியுமா? அதெல்லாம் அவங்க நிக்க, அவங்க பழச மறக்கவே இல்லை. அதான் தக்வா. ரமலான் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? இந்த ட்ரைனிங்கை தான் நம்ம பெறணும். நம்ம 50 வருஷம் நோம்பு பிடிச்சிட்டு நம்மளால அப்படி வாழ முடியலண்டா, ஒரு 50 ரூபா சல்லி நம்மளை ஏமாத்திருமெண்டா, ஒரு 5000 ரூபா சல்லி நம்மளை முடிச்சிருவோண்டா. சில பேரை பார்க்கணும், இளமை மாஷா அல்லாஹ் பள்ளியோட தொடர்பு பண்ணிப்பார்கள், பள்ளியில வருவார்கள், நேரத்துக்கு பார்க்குற சுபோக்கு வர்றாங்க, மாஷா அல்லாஹ் கொஞ்சம் ஒரு டிகிரி முடிச்சாச்சு, தொழிலுக்கு போயாச்சு, ஒரு கை நிறைய ஒரு சம்பளம் வாங்கியாச்சு, எங்கப்பா வந்தவரை காணலன்னா இப்ப அவருக்கு பள்ளியோட தொடர்பு படுற நேரம் இல்லைண்டாச்சு. சுப்ஹானல்லாஹ். ஒரு 2 லட்சம் சேலரி அவரை பள்ளியிலிருந்து தூரமாக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சகோதரரை பத்தி கேள்விப்பட்டேன், சொன்னாங்க அவ்வளவு இளமையில் அப்படி நிற்பார் இப்படி நிற்பார், திருமண பந்தத்துக்கு போய் திருமணம் முடிச்ச பிறகு மனைவி மாத்தி போட்டுட்டா. ஹிஜாபும் இல்லாத ஒரு மனைவி முடிக்கிற அளவுக்கு மாறிச்சு. அன்பிக்கினியவர்களே, என்ன சொல்ல வரேன்டா, ஒரு பெண்ணு ஒரு ஆளை மாத்தி போடுற நம்மள உள்ளவங்க எப்படி நிற்கிறோம்? இந்த ட்ரைனிங் ரமலானுடைய தக்குவாக்குரிய பயிற்சி எடுத்தா இந்த தக்குவா எப்படி நிற்கும் தெரியுமா? உங்க புள்ள ஸ்கூல் போகுது, போன புள்ள ரிசல்ட்டை பார்க்கிறோம், ஆமா ஓயில் நல்ல ரிசல்ட் எடுத்துட்டாரு, படிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இதே மாதிரி ரமலான்ல நாம் எடுக்கிற பாடங்கள் என்ன தெரியுமா? உண்மையாக மனிதன் மாறணும், அந்த மாற்றம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் என்ன பாடம் எடுத்தார்களோ அந்த பாடங்களிலிருந்து நம்ம படிப்பினை பெறணும். அப்ப ரமலான் கொடுத்த அவர்களுக்கு கொடுத்த மாற்றம் நமக்கு தரலன்னு புரியுறீங்களா?
அப்படின்னா ரமலான் மேல குத்தமா, நம்ம பிடிச்ச நோம்பு மேல குத்தமா, நம்ம மேல குத்தமா? நான் எதை கேட்கிறேன், நாம பிடிக்கிற நோம்புல குத்தமா அல்லது நாங்க பிடிச்ச விதத்துல பிரச்சனையா? நாங்க தான் பிரச்சனை உங்களுக்கு சார். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்களை எதனாலும் மாற்ற முடியும். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான்ல அவங்க என்ன செய்யணும், எப்படி இருந்தார்கள் என்பதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செய்திகளை நமக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் அந்த மாதிரி நோம்பு பிடிக்கணும் என்பதற்கு இந்த செய்திகளை உங்களுக்கு நிறைய வரலாறுகள் ஒன்றெண்டு இல்லை, நிறைய செய்திகளை நீங்கள் அடுக்கி எடுத்து பார்த்தால் இந்த ஆச்சரியத்தை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போன உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, அமீருல் மூமின், அந்த மூமின்களுக்குரிய அமீர், அவர் என்ன பண்றாரு, அவர் சிரியா பிடிச்சுன்னு அழைக்கிறாங்க. சிரியாவை பிடிச்சிட்டோம் வாங்கன்றாங்க. சிரியாவை பிடிக்கிறதுனா லேசிப்பட்ட வேலை இல்லை. சிரியா என்பது ஒரு பெரிய நாடு. அந்த நாடை பிடிக்கிறாங்க, முஸ்லீம்கள் கைப்பற்றுறாங்க. அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா சொத்துக்காக வேண்டியெல்லாம் சந்தோஷப்பட மாட்டாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கலாமா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, அதை கொண்டு போய் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நாடை பிடிக்கிறாங்க. பிடிச்சா அன்றைக்கு என்ன பண்ணணும், கூத்தும் கும்மாளமும் ஆடலும் பாடலும் அந்த மாதிரி பாட்டு கச்சேரியும் எல்லாம் பண்ணணும். ஏண்டா ஒரு நாட்டை பிடிச்சிட்டோம். சாதாரண ஊடு கட்டிட்டாங்கண்டா அவங்களுக்குள்ள சந்தோஷம் எப்படி இருக்கும், சாதாரண ஒரு கடை திறந்துட்டாங்கன்னு வைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு நாட்டையே பிடிச்சிட்டாங்க. நாட்டை பிடிச்சா எப்படி நிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் அழுகுறாங்க. அமீருல் மூமினீன் அழுகுறாரு, உள்ள மக்களும் அழுகுறாங்க. என்ன ஆச்சண்டா, அன்றைக்கு அவங்களுக்கு நாட்டை பிடிச்சதே மறந்து போச்சு. ஏன் அழுகுறாங்க? ஒரு நாட்டை பிடிச்சா உங்களுக்கு ஒரு 1000 கோடி கிடைச்சா நீங்க அழுவீங்களா சிரிப்பீங்களா? அழுந்தா என்னன்னு கேட்பாங்க. அவர்களுக்கு அந்த பணம் பெருசாவே தெரியல. அவங்க தர்மம் கொடுத்து பழகினவங்க. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, மூமின்களுடைய பண்பு அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் கொடுப்பார்கள், செலவழிப்பார்கள். தன் நேரம் காலம் பணம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக செலவழிப்பார்கள். ஃபீ ஸபீலில்லாஹ் செலவழிப்பார்கள். என்ன அதனால அவர்களுக்கு இந்த இவ்வளவு பெரிய நாட்டை பிடிச்சிட்டோம், வாங்கடா பாட்டு கச்சேரி நடத்துவோம், அப்படிலாம் நடக்கல. ஏன் அழுகுறாங்க தெரியுமா? அழுகிறதுக்கு காரணம் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாண்டு சுபவுக்கு அவங்க தான் அசான் சொன்னாங்க. அசான் சொன்னவர்கள் லுகருக்கு அசான் சொல்ல இயலான்ட்டாங்க. பெருமானுடைய மரணத்துக்கு பிறகு, பெருமானார் மௌத்தானது தெரிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஞாபகத்திலே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை மதீனாவிலிருந்து கொண்டு போங்கன்ட்டாங்க. நான் வெளியே போகணும்ட்டாங்க. எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை தாண்டி போகிறாண்டாங்க. எனக்கு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க அசான் சொல்ல பெருமானார் தொழுவிப்பாங்க. அதனால் அவர் கல்பு தாங்கல. ஏனென்றா உலகத்தில் ஒரு கருப்பு அடிமைக்கு இந்த அளவுக்கு அன்பு காட்ட இயலாது. இன்றைக்கு இவ்வளவு பேசுற அமெரிக்காவில், இவ்வளவு படிச்சவன்னு சொல்ற அமெரிக்காவில் தோல்ல ஏதாவது இருக்குதாப்பா? தோல்ல இல்லப்பா. ஒரு மனுஷன் கருப்பா பிறக்கிறதும் வெள்ளைய பிறக்கிறதும் உயர்வு தாழ்வுக்கெல்லாம் அது காரணம் இல்லை. ஆனா அமெரிக்காவில் நீ கருப்பம் போ, நீ வெள்ளை எடுப்பா, நீ ஆசியா, நீ இப்படிதான், நீ ஸ்ரீலங்காவா, நீ இந்தியாவா, நீங்க எல்லாம் 3ஆம் உலக நாடுப்பா, 3rd வேர்ல்ட் கண்ட்ரி. எங்க நாட்டுக்கு நீங்க கழிவறை கழுவதான் லாயக்கு, நீங்களும் உங்களுக்கு எல்லாம் அறிவில்லைன்னு சொல்ற மாதிரி நடத்துவார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த மாதிரி நிக்கிற நேரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கருப்பு ரெண்டு பார்க்காம தன் பக்கத்தில் எடுக்கிறாங்க. மக்கா வெற்றி நேரம் ரசூலை எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஏன் காலையை வச்சு எட்டி எட்டி பார்க்குறாங்க? ஐன பிலால், என் பிலால் எங்கன்னு கேட்குறாங்க. பிலால் எங்க? அவர் அசான் சொல்லுங்க. அவ்வளோ அரபுகளும் கை கட்டி பார்க்க ஹரத்துக்கு மேலே ஏற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசான் சொன்னது அபிசீனியாவுடைய பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கல்வி அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒட்டி இருந்துச்சு. பைத்துல் மாலை பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் கொடுத்து வச்சிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு தாங்கவே இல்லை. நான் மதீனா விட்டு போறேன்டாங்க. என்னால மதீனால இருக்க முடியாதுன்றாங்க. அவர் எந்த கலீஃபாவுக்கும் அசான் சொல்லல, ஏலான்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்னால முடியாதுன்ட்டாங்க. அவர் மறுத்துட்டார். ஆனா சிரியா பிடிக்கிறாங்க. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்துல அதை பிடிக்கிற அண்டு மக்கள் மகிழ்கிறார்கள். அப்ப அவருக்கு சந்தோஷம் வருகிறது. சிரியாவை பிடிச்சிட்டோன்னு வருது. அன்றைக்கு அவர் அசான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த அசானை கேட்டது மட்டும்தான் உமர் பின் கத்தாப் உட்பட அங்க உள்ள தோழரெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழுதாங்க தெரியுமா? அவங்க கல்பாண்டைக்கு சிரியாவோடு இருக்கவில்லை, சிரியாவுக்கு அவர்கள் பறி கொடுத்திருக்கவில்லை, அவர்கள் பறி கொடுத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு. பிலால் இப்னு ரபாஹ்வுடைய அசானை கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வருவதும் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையும் அந்த காட்சி அவங்களுக்குள்ள அப்படியே வர ஆரம்பிச்சு. அவங்களால அதை தாங்க முடியல.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாயால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, தங்கள் கண்களை கலங்கி அழுகிறார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரோட வாழ்ந்த நாட்கள் மிக தெளிவான ஞாபகத்துக்கு அது வந்துட்டா. சுபஹானல்லாஹ். அந்த கல்புகள் எதனாலும் மாறலண்டா. அவங்களும் இந்த பயிற்சி தான் எடுத்தாங்க, வேற பயிற்சி எல்லாம் எடுக்கல. அவங்க போய் வேற மாதிரி பயிற்சி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஆகல. அவர்களா உலகத்துல எதை கொடுங்க, அவங்களோட லஞ்சம் பேசலாமா, அவங்களுக்கு ஒரு பொம்பளைய காட்டி ஏமாத்தலாமா, எதிலையும் மாற மாட்டார்கள். அந்த அளவுக்கு உறுதியா நின்றாங்கண்டா. அவர்கள் பெற்ற அதே பயிற்சி தான் இந்த ரமலான் தான் நம்மளை நோக்கி வருகிறது. அன்பிக்கினியவர்களே, அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு ஒரு சபையில சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது. தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஏன் அழுகிறீங்க? என் நண்பன் முஸ்அப் இப்னு உமைர் இறந்து போய்விட்டார். அவர் யாருன்னா, முஸ்அப் இப்னு உமைர் யாருண்டா, ஜாஹிலியா காலத்துல ரோட்ல உள்ளவங்க சொல்லுவாங்க முஸ்அப் போறாருன்னு. ஏன்டா அவ்வளவு பெரிய சல்லிக்காரர். அவர் வாசம் பூசிட்டாருன்னு வைங்க, அந்த வாசத்தை உள்ளவங்க உகர்ந்து சொல்லுவாங்க, இது முஸ்அப் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க ரத்மல் யாயில ஒரு 10 லட்சத்துக்கு ஒருத்தர் ஒரு பர்ஃபியூம் கொண்டாந்தாருன்னு வைங்க, 10 லட்சத்துக்கு கொண்டாந்தாருன்னா அது வித்தியாசமான வாசமா இருக்கு. அவர் நடப்பாதையில போற நேரம் குணமனு கமக்கும், அவ்வளவு வேலை. அதாவது சில பேர் ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு அத்தர் வாங்கி பூசுவாங்க, சில பேர் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. நீங்க நம்புறீங்களா? லட்சத்துக்கு பூசுறாங்க. ஆமா, லட்சம் கொடுத்து அடிக்கிறவங்களே நிக்கிறாங்க. அந்த மாதிரி வாசனை திரவியங்கள். இப்படி வாழ்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட நேரம் உஹது போர்க்களத்தில் மூத்தா போயிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ரொம்ப வறுமையா போயிட்டார். எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாரு. அப்ப அவருக்கு இப்ப கஃன் செய்யணும், அவரை மறைக்கணும். அப்படியே தலையை மறைச்சு பார்க்கறாங்க, கால் தெரியுது. காலை மறைச்சு பார்க்கறாங்க, தலை தெரியுது. என்ன பண்ணுவோம்? இப்ப இவர் எதை மறைக்கிறது? ஆடை புடவை இல்ல. எங்களுக்கு எத்தனை புடவை கூட இருக்குது, மறைக்கிற அளவுக்கு புடவை இல்ல. தலையை மறைச்சிருவோம். தெரிகிற கால் இருக்கு பாருங்க, இதுகீர் ஒரு புல் இருக்குது அங்க, இதுகீர். அந்த புல்லை கொண்டாந்து காலில் போடுவோம். காலை இப்படி மறைப்போன்னு முடிவு செஞ்சார்களே. அதை சொல்லி அவர் சொல்கிறார், முஸ்அப் பின் உமைர் அவர்கள் எல்லாம் செய்த தியாகத்துல கஷ்டத்திலேயே மௌத்தா போயிட்டாங்க. எங்களுக்கு இன்றைக்கு வச்சிருக்கிறத பாருங்களேன் அப்படின்னு பார்த்துட்டு சொல்றாரு, அல்லாஹ் நாங்க செஞ்ச நலவெல்லாம் பூமியிலே தந்து முடிச்சுட்டாங்க. நாங்க செஞ்சதெல்லாம் பூமியிலே தந்து முடிச்சு எங்களுக்கு என்ன ஆயிரும் என்று பயமா இருக்குது என்று சொல்லி எங்களுக்கு முன்னாடி போன தோழர்கள் ரொம்ப கஷ்டத்தோட போய்விட்டார்கள். இப்ப உள்ள சிச்சுவேஷன் நினைச்சு அழுகிறாங்கடா. அவங்களுக்குள்ளது வேற கல்பு, நமக்கு வேற கல்பா? எல்லாம் ஒரு கல்பு தான். அவங்க பயிற்சி பெற்றாங்க, பாடம் படிச்சாங்க, படிப்பினை பெற்றாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நமக்குள்ள அது வரல. நம்ம என்ன பண்ணோம்டா, அதாவது அல்லாஹ் சொல்றானே, அதாவது தௌராத்தை கொடுத்தா அவங்க தௌராத்தை எப்படி சுமந்தாங்க தெரியுமா? சும்மலம் யஹ்மிலுஹா கமதலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்பாரா. எப்படி தொடர்ந்தாங்க? கழுதைகளுக்கு மேல ஏடு வச்சுட்டோம். இப்ப கழுதை பெரிய ப்ரொஃபசர் ஆயிருமா? இப்ப பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சிருக்கிறோம் கழுது மேல, பிஹெச்டி கழுதை இது. ஏன்னா இது மெடிக்கல் புக் வச்சிருக்கிறோம், அதெல்லாம் வச்சுட்டோம். அப்படி வருமா? அல்லாஹ் சொல்றான், வேதத்தை கொடுத்தா கழுதை எப்படி ஏடு சுமந்தா கழுதை தானோ, இத மாதிரி கழுத மாதிரியே சுமந்தான். அப்படி சுமக்காதீங்கப்பா. உங்களுக்கு குர்ஆனை தந்தோம், ஏடு சுமக்கிற கழுத மாதிரி தொடர்மா இதுக்கு முன்னாடி இவ்வளவு சுமந்தான். அறிவு ஞானம் ஊத்தப்பட்ட வேதம். சும்மலம் யஹ்மிலுஹா கமதலில் ஹிமாரி அஸ்பார். சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், அவங்க கழுதைகள் ஏடு சுமக்கிற மாதிரி சுமந்தாங்களே, அப்படி நீங்க அப்படி சுமக்க கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. ஏடு சுமக்கும் கழுதைகள் மாதிரி இருக்க கூடாதுன்னு. அப்ப நம்ம குர்ஆன் நமக்கு என்ன பாடம் படிப்பித்து தருகிறது படிச்சோமா? ரமலான் வருகிற நேரம் கேட்டோமா, மௌலவி எங்களுக்கு பாடம் நடத்துங்க, பக்கரா முட்டுஞ்சரியும் படிச்சிருவோம். சரி, ஒரு 10 ஆயத்து, ஒரு ஆயத்து என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. உட்கார்ந்து குர்ஆனை படிக்க ஆரம்பிச்சிங்களா? குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இது உலகத்துக்கே அற்புதமான ஒரு மாதம். என்ன மாதம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு புக்கு வெளியிடுறோன்னு வைங்களேன், வெளியீட்டு விழா நடத்தும். என் புக்கு வெளியிட போறேன்னு வெளியீட்டு விழா நடத்தினா அது அந்த வருஷத்தோடு முடிஞ்சிச்சு. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்ன மாதம்? ரமலான். இறக்கப்பட்ட இரவு எங்க? லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்பது கடைசி 10ல் ஒரு நாள். அந்த ஒரு இரவில் இறக்கப்பட்ட குர்ஆன் அந்த ஒரு மாதமா நோன்பு பிடிக்கணும். உலகத்தில் இந்த மாதம் தெரியாதவங்க யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நாட்டில் எல்லா மதத்தவங்களும் தெரியும். உங்களுக்கு இது வரப்போதும், நோன்பு பிடிக்க போறீங்களோ, நீங்க விரதம் இருக்க போறீங்களா, உபவாச மாசம் என்னவாதேன்னு அவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுதுண்டா. நம்ம ஏன் பட்டியலில் நிற்கிறோம் தெரியுமா? இந்த மாசத்துல ஒரு நாளில் தான் இந்த வேதம் இறக்கப்பட்டுச்சு. உலகத்தில் ஒரு அதிசயம் பார்ப்பீங்க,
உலகத்தில் யாராவது ஒரு புக்கு வெளியிட்டாண்டா அந்த கொஞ்ச காலத்துக்கு வேணுமெண்டா எத்தனையோ கோடி பிரதிகள் வித்துருவாங்க. வித்து அன்னைக்கு வாசிப்பாங்க. வருஷம் வருஷமா இந்த மாதத்தில் அமெரிக்காவில் குர்ஆன் ஓதப்படுவது, புத்தகத்தில் ஓதப்படுவது, எல்லா வீட்லையும் ஓதப்படுவது. அது வந்து ஓதிட்டே நிற்பாங்க. இந்த புத்தகம் இறக்கின அந்த ஒரு நாள் இந்த ஒரு மாதத்தில் இருக்கிறனால நம்ம பட்டினி கிடந்து குர்ஆனை ஓதி இரவெல்லாம் வணங்குறோம்டா. இது எல்லாருக்கும் தெரியுதுண்டா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி புக்கு குர்ஆனை எப்படி வெளியிடான் பாருங்க, எந்த மாதிரி நிலைமை வச்சிருக்கிறான் பாருங்க. அதுல ஒரு பங்குதாரியா நம்ம மாறுறோமே, சுப்ஹானல்லாஹ். அதுக்கே அல்லாஹ்வுக்கு எல்லா போகணும். இதுக்கு ஒரு பங்குதாரியா அல்லாஹ் நம்மளை எடுத்தானே, அதுக்கே அல்லாஹ்வுக்கு எல்லா போகணும். அப்படி என்றால் அன்பிக்கினியவர்களே, நம்பர் 1 நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்ன பண்ணணும்? அவங்க வந்து செழிப்பிலும் வறுமையிலும் செலவழிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பணம் என்பது ஒரு மெட்ரே இல்லை. பணத்தை காட்டி அவங்கள மாற்ற இயலாது என்பதை இப்போ சொன்னேன். ரமலான் நமக்குள்ள நாம் நோன்பு பிடித்தால் பணத்தை வச்சு நம்மளால எதுவுமே பேச இயலாது. பணம் என்பது ஒரு மெட்டரி இல்லை. மூமின்களை பொறுத்தளவில் அதெல்லாம் விலை பேசுகிற மெட்டரி இல்லை. பணத்தை கொடுத்து கொள்கையை வாங்க இயலாது. பணம் என்பது சைட்டு, விளங்குச்சா? ரெண்டாவது அடுத்த பண்பு அல்லாஹ் சொல்கிறான் முத்தகீன்களுக்கு. இப்போ நம்ம உரைச்சி பார்க்கணும். பேசுகிற நேரம் ஓஹோ எங்கள்கிட்ட அந்த பண்பு இருக்குதா, இல்லை பணத்தை கண்டா அசைகிறோமா, சல்லியை பார்த்தா அசைஞ்சிருமா, ஊருக்கு அப்படியே மிளகு திரி மாதிரி ஆகிறோமா என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்தது இதெல்லாம் நீங்கள் சரி போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ரமலான் பிழையா வந்துச்சா பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. இந்த ரமலானை பயன்படுத்தும். இந்த ரமலானில் அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? தர்மவாளிகளாக மாறுவோம், கொடுப்போம், அள்ளி கொடுப்போம், அந்த பழக்கத்தை பெற்றுக்கொள்வோம். யாரும் தங்களை நோய்ச்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவதே அல்லாஹ் சொல்றான், வல் காதிமீனல் கைத. கோபம் வருமா? கோபம் வராதவன் யாராவது இருக்கிறாங்களா உலகத்தில்? கோபம் எல்லாருக்கும் வரும். கோபம் வந்து வராமல் இருக்காது. கணவன் மனைவியோட கோவிப்பாங்க, மனைவி கணவனோட கோவிப்பாங்க, புள்ள உம்மாலாம் கோபப்படுவாங்க, நண்பர்களுக்குள்ள கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனால் நம்ம முத்தகீடா இருந்தா, ரமலான் நமக்கு பயிற்சி தந்திருந்தா நமக்குள்ள என்ன வருமா? வல் காதிமீனல் கைத. கதமண்டா உழுங்குறது, இல்லைங்கச்சா? காது மீன்கள்ண்டா எப்பயுமே உழுங்கிட்டே இருப்பாங்களாம், கோபம் வரப்போக்கலை. இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்டா வாயிலே வச்சா சப்பி இருந்தா முகம் காட்டி கொடுத்துரும். என்னப்பா இறைச்சி இன்னும் சாப்பிட்றீங்க, கையையும் கழுவிட்டீங்க சாப்பிட்ருக்கிறீங்க, என்ன ஒரு இறைச்சி இன்னும் சாப்பிட்றாரு, அப்போ முகத்தில் காட்டி கொடுத்துரும். நீங்க கோபம் வந்தா கோபத்தை காட்டி கொடுக்குற இடம் இது முகம். உங்க முகம் அகோரமா மாறும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், வாயில ரொம்ப தப்பான வார்த்தைகள் வந்துடும். இதுதான் கோபம். ஆனா மூமின்களுக்கு கோபத்தை முகத்துல நீங்க பார்க்க இயலாது. மூமின்களுக்கு அந்த கோபம் வரும், வராமலாம் இருக்காது. அவங்க அப்படியே உழுங்கிடுவாங்க. உழுங்கினா இறைச்ச உழுங்கிட்டோன்னு வைங்களேன், அந்த உழுங்கிட்டோம்டா அப்புறமே முகத்துல தெரியாது. வந்த கோபத்தை அப்பவே மென்று விழுங்கிடுவாங்க, அப்பவே சரிப்படுத்திடுவாங்க. அப்ப அது தெரியாம போயிடும். விளங்குச்சா? இந்த பண்பு நமக்கு இருக்குதா? சரி, ஒரு கிழமைக்குள்ள பார்ப்போம். ஒரு கிழமைக்குள்ள நாம வந்து கோபத்தை மென்று விழுங்கிறவங்க எத்தனை பேர்? முத்தகீன் ஆயிட்டோமே. ட்ரைனிங் முடியுதா? ரமலான் நோம்பு பிடிக்கிறோம், ட்ரைனிங் முடிஞ்சு வர்ற நேரம் ட்ரைனிங் டைம்ல அடக்குறோம். இன்னி சாயும், சண்டெல்லாம் பிடிக்கக்கூடாது, தப்பெல்லாம் பேசக்கூடாது, நோம்பாளிப்பா சொல்றோம். இந்த ட்ரைனிங் முடிஞ்சு வந்த பிறகு நம்ம கோபத்தை அடக்குறோமா? தப்பா பேசிட்டீங்க, கணவர்மார்களுக்கு மன்னிப்பு கேட்டீங்களா, அல்லது அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா, மனசை நோகடிச்சிட்டோமா, கோபத்தை மென்று விழுங்கணுமா? இப்போ போவோம் நேரடியா. என்னுடைய தாய், எங்களுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உங்க பிள்ளைக்கு எத்தனை வயசு? இப்போ எனக்கு ஒரு 13 வயசு புள்ள தாங்க. எத்தனை வயசு? 13 வயசு புள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவம் நடக்கிற நேரம் ஆயிஷா அம்மாவுக்கு வெறும் 13 வயசு, எங்களுடைய தாய்க்கு வயசு 13. அவர்கள் மோசமான முறையில் அவதூறுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஒரு பெண்ணு இந்த மாதிரி ஒரு அவதூறுக்கு ஆளாக்கப்பட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். நான் கேட்குறேன், இங்கே உள்ள ஒரு பொம்பளை ஒரு பெண்ணுக்கு தப்பாக ஒரு ஆணோட உறவு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பள்ளிக்கு வரலாமா? நீங்கள் முக்காடு போட்டு ரோட்டில் போகலாமா? உங்களால் யாரோட பேசலாமா? நிமிர்ந்து பார்க்கலாமா? ஏன்னா உங்களை பற்றி முழு போஸ்டர் அடிச்சுட்டாங்க ஊரெல்லாம், அவங்களுக்கு இவங்களுக்கு இதாமே அப்படின்னு எப்படி இருக்கும்? ஒரு பெண் இந்த உலகத்தில் அதிகமாக வேதனைப்படக்கூடிய ஒன்று தான் தன்னுடைய பத்தினி தன்மைக்கு கை வைச்சாங்கன்னு வைங்க, அது வந்து ஆம்பளைக்கே தாங்க இயலாது. ஆம்பளையே துடிச்சு போயிடுவான். இப்படி என்று சொன்னா பொம்பளை என்பவ துடிக்கவே மாட்டான், அவ கட்டுமையா அசந்து போயிடுவான். அந்த மாதிரி ஒரு தன்மை. அதுலேயுமே சாதாரண உங்க வீட்டுக்கு இந்த பிரச்சனை வந்தா
அது எவ்வளவு தாக்கமோ ஜனாதிபதியோட வீட்டுக்கு வந்தா பெருசா போயிடும். ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்க, அவங்க மனைவிக்கு வந்தா ஊரடைஞ்சு போயிடும். டயானா விஷயத்துல ஏதாவது வந்தா உலகத்துக்கே தெரிஞ்சிடும். உங்க வீட்டுன்னா 4 வீட்டுக்கு தான் தெரியும், அப்படி ஆயிரும். ரசூலுல்லாவுடைய மனைவி என்று வரப்போக்கல உம்மத்துக்கே போயிடும். சஹாபாக்கள் எல்லாரும் எல்லாம் இப்படி போயிடும். அந்த மாதிரி நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அம்மா நடந்து கொண்ட விதத்தை உங்களுக்கு தெரியும். நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு மாசம் ஒரு பயணத்துக்கு போயிட்டு வர்றாங்க. பனு முஸ்தலக் 9 நாள் பிரயாண தூரம். ரசூலுல்லாஹ் மகிழ்விக்கணும் என்று அஸ்மா நாயிட்டு ஒரு மாலை எடுத்துட்டு போறாங்க. அது யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட மாலை. கருப்பை உடுத்துட்டு போற நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படணுமே, இரவு நேரங்களில் சந்தோஷப்படணும்னு அழகா உடுத்துட்டு போறாங்க. ஆனா முழுக்க மறைச்சிட்டு போறாங்க. மறைச்சிட்டு போறவங்க வர்ற வழியில இரவல் கேட்டுட்டு போன மாலை அது. உங்களுக்கு வீட்டுல இருக்கிற நேரம் போடல, வெளியில போறேன்னு நீங்க நினைச்சு கூட வெட்டிங்க்கு போறாங்க மாலை போட்டு போறாங்கன்னு அழகா நிக்கணும் ரசூலுல்லாஹ் முன்னாடி என்ற ஆர்வத்துல போறாங்க. வர்ற டைம்ல மாலை காணாம போகுது. அப்ப ஆயிஷா நாயி அங்கேயே போயிட்டாங்களா, பிரயாண கூட்டம் போயிட்டாங்க. அங்கேயே நிக்கிறாங்க. ஷஃபான் பின் முஅத்தல் என்ற சோழர் பின்னாடி வர்றாரு. பார்த்தா அப்படியே கருப்புடுத்த ஒரு பெண் இருக்கிறாங்க. இப்படி பார்த்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஹிஜாபுக்கு முன்னாடி ஆயிஷா நாயி கண்டிருக்கிறாங்க. உடனே அடையாளம் கண்டாங்க. ரசூலுல்லாஹ் மனைவியாச்சு, தாயாச்சே. உடனே ஒட்டக காலம் அடிச்சுட்டு ஏறுங்க. இவ்வளவுதான். இதுக்கு மேல ஆயிஷா நாயி சொல்றாங்க எதுவுமே அவர் பேசவே இல்லை. ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துட்டு அப்படியே வரப்போக்கல பகல் சாப்பாடுக்கு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. பிரயாண கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படியே சேரப்போக்கல 4 பேர் கல்புல பிரச்சனை உள்ளவன் பார்க்கலாம். ஆகா, ரசூலுல்லாஹ் மனைவியாச்சே வர்றது, இவர் கூட்டிட்டு வர்றாரு. ஏதோ கசுமுசா போலதான் விளங்குது. நேற்று நைட் அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்ற மாதிரி பரப்புறான். இது முனாஃபிக்ட வேலை. ஆனா ஒரு 2-3 சஹாபாக்கள் இல்லை 7-8 பேர் அதுக்குள்ள இது பண்றாங்க. ஆனா சஹாபாக்கள் அது அப்படி இதாக்கல்ல, அவங்க நம்பிட்டாங்க. அதான் அவங்க செஞ்ச குற்றம். எல்லாம் இல்லை 2 பேர் 3 பேர். அப்ப மற்ற முனாஃபிக்குகள் பரப்புறான். முனாஃபிக் இருந்தா பாருங்க, அதுக்குள்ள அவனை கண்ட உடனே டார்கெட் பண்ணி சீரழிச்சிரும். அதுவரை காட்டி ரசூலுல்லாஹ் இருப்பான். ஏதாவது ஒன்று கிடைச்ச உடனே பிடிச்சி பழி தீர்த்துருவான். பள்ளிவாசல்ல முனாஃபிக் இருக்கிறாங்கன்னா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளியில இருந்தவன் தான் ரசூலுல்லாஹ் கொல்ல போனாங்க தபூக்குல. பள்ளியில முன்னாடி தொழுந்தார்கள் தானே. ரசூலுல்லாஹ்வுக்கு முழு இதை பரப்பினவன் யாரு தெரியுமா? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். உபை இப்னு சலூல் யாரு? ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏற போக்கல அவன் நின்று சொல்லுவான், ரசூலுல்லாஹ் தெரியுமா? ஸ்மௌ எல்லாரும் கேளுங்க. ஆனா ஒரு தலைவர் அந்த ஆசையில எழுப்பி பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு கிடைக்கலையா, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரியா மாறிட்டார். அப்ப இது ஆயிஷா நாய்க்கு ஒரு மாசமா தெரியல. எல்லாம் நடந்து முடிச்சு. ரசூலுல்லாஹ் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஒரு தலைவர் அவர் மனைவியை பத்தி பேசினா, உங்க கணவருக்கு உங்களை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? ரோட்ல நடக்கலாமா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கதையா கேட்காதீங்க, உங்க குடும்பத்துல நடந்த மாதிரி யோசிங்க. சஹாபாக்களுடைய எல்லா வீட்டிலையும் கண்ணீரா தான் நிற்கும். ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்கண்டா போய் கேட்குறாங்க. பரீரா வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க ஒரு பொம்பளை. அவங்க அவங்களாம் வேலை செய்வாங்க. அவங்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பரீரா என் வைஃப் எப்படி இப்படி பேசுறாங்களே மக்கள்லாம், யார் ரசூலுல்லாஹ்? மாவெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த நேரத்தில் ஆளெல்லாம் வந்துடும், ரொம்ப சின்ன வயசு யார சொல்லலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை யார சொல்லலாம், அவங்க தூங்கிடுவாங்க, அந்த இடத்துலயே தூங்கிடுவாங்க, அப்படி இல்லை யார சொல்லலாம். சின்ன சின்ன சஹாபாக்கள்கிட்ட போறாங்க. உசாமாட்டெல்லாம் போய் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, எப்படிமா என் வைஃப் எப்படி? எல்லாரும் நலவைத்தான் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்ற நேரம் மனைவிமார்கள்ல கொஞ்சம் அழகுல போட்டி போடுவாங்களே, ஆயிஷா நாயோட ஜைனத் பின் ஜஹிஸ் ரலியல்லாஹு. ஏன்னா அவங்க தங்கச்சி அம்னா பின் ஜஹிஸ் என்ன செஞ்சுட்டாங்க, இதுல கொஞ்சம் அவங்களும் இப்படி இருக்கலாமான மாதிரி பேசினால தாத்தா ரசூலுல்லாஹ் மனைவி தங்கச்சி கொஞ்சம் அதுல அல்லாஹ் அவங்கள மன்னிக்க போதுமானவன், அவங்க கொஞ்சம் நம்பிட்டாங்க. அப்ப தாத்தா என்ன பண்றாங்க, இந்த தாத்தாட்ட கேட்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன நினைக்கிறீங்க ஆயிஷா பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் மனைவிமார்களாச்சா, இதுதான் நல்ல டைம். என்ன சொல்லணும்? நான் தான் முதலேருந்து சொன்னேனே, நீங்க தான் கேட்கல, சொல்லணுமா இல்லையா? என் தங்கச்சி சொல்ற பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய தூதரே அவருடைய விஷயத்தில் எனக்கு நலவை தவிர வேற எதுவும் தெரியாது, என் காதையும் கண்ணையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஒரு வார்த்தை சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ். இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. நம்ம என்ன வாழ்றோம்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நோம்பு பிடிச்சிட்டோம்னா என்ன இஃப்தாருக்கு இதாக்குறோம், சகர் செய்யறோம், ஏதோ நோம்பா? கல்பு அப்படி நிக்கணும். ஒரு மனுஷனை பதற நேரம் இன்னும் எண்ணெயை ஊத்தி பார்க்க கூடாது, தப்பு, இப்படி பண்ணவே கூடாது.
அவர்கள் என்ன முன்மாதிரி, எல்லாம் என்னைய பாதுகாக்கட்டும். எனக்கு ஆயிஷா விஷயத்துல எதுவுமே தெரியாது, நலவை தவிர தெரியாது. வாசலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதான் அழகா அதெல்லாம் பேசவில்லை, நேர்மைக்கு நேர்மையாக நடந்து கொண்டார்கள். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் அவங்களுக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள், ஆயிஷா நாய்க்கு எப்படி இது தெரியுதுன்னா, ஒரு மாசம் ஆச்சு அவங்க வீட்டுக்கு வரல, அந்த அளவுக்கெல்லாம் பெருசா பேசல. வீட்டுக்கு உம்மு மிஸ்தாங்க வர்றாங்களா, கடுமையான கூதல் நாள், கம்பளி போர்வையை போட்டுட்டு வர்றாங்க. மிஸ்தாவுடைய உம்மா இவங்க, ரலியல்லாஹு உம்மா. எதுக்கு வருவாங்க தெரியுமா? ஒரு ரசூலுல்லா மனைவியாச்சே, சின்ன வயசு வேற, வந்து கேட்பாங்க நன்மைக்காக வேண்டி, ஏதாவது வெளியே போகணுமா, வெளியே போகணும்னா இயற்கை தேவைக்காக வேண்டி வெளியில் போகணுமான்னு கேட்பாங்க. ஏன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரசூலுல்லா ரொம்ப பிஸியாக இருப்பாங்களா, எப்படி இயற்கை தேவைக்கு போகணும், இந்த மாதிரி டாய்லெட் எல்லாம் இல்லை, இருட்டாகணும். இருட்டாயிட்டுன்னா யாருக்கும் ஒன்றும் விளங்காது. ரொம்ப தூரத்துக்கு போய் தன் இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவாங்க. அதான் ஆரம்ப காலம். அதுக்கு பிறகுதான் அதெல்லாம் மறைச்சி செஞ்சு கொண்டாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணுவாங்க. பாலைவனத்தில் போகிற நேரம் இருட்டு தான் அவருடைய இயற்கை தேவைக்குரிய இடமா மாறும். அப்போ இவங்க போகிற வழியில் என்னமோ வாயில் வச்சுட்டே போகிறாங்க. என்ன ஒரு பெண்ணை பொறுத்தளவில் ஏதோ சொல்ல வந்தால் சந்தர்ப்பம் பார்ப்பா, டைமுக்கு வந்து அப்படி வெளியே ஜம்ப் ஆகும். அது மாதிரி இந்த அம்மாவும் என்னமோன்னு சொல்ல வர்றா, ஆனால் சொல்லாமல் வர்றா. கம்பளி காலில் தடுக்குதா, உள்ள பார்த்துட்டாவா, அவ மகனை பேரை சொல்லி மிஸ்டாக நாசமாகட்டும். மிஸ்டாக நாசமாகட்டன் உடனே ஆயிஷா நாய் திரும்பி பார்த்து, என்னம்மா நீங்க சொல்றீங்க, பதில் சஹாபியாச்சே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறவங்க ஒண்ணுமே தெரியாதா? தெரியாதுமா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க ஆயிஷா நாயும். அப்பதான் சொல்றாங்க, என் மகன் மிஸ்டாக ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் அதான் சொன்னேன் நம்பிட்டாரு. அனுச்சா இந்த உங்களுக்கும் சஃப்வான் பின் முஅத்தலுக்கும் இப்படி இருக்கிறதா பேசுறாங்களே, உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி கதை, நீங்க இப்படி பனு முஸ்தலக்லேருந்து வர்ற நேரம். அப்படியா? பெருமானார் கூட எப்படி நடந்திருக்கிறாங்க பாருங்க. சும்மா சரி இப்படி வந்தா என்ன கேட்பாங்க, பல்லான்னு கண்ணை தரைஞ்சு, யாரு போ சொன்னது, ஏன் அங்க நின்றது கேட்க மாட்டாங்களா? அல்லாஹ்வுடைய அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் விவரம் கேட்பாங்க. எப்படி விவரம் கேட்டாங்க? மாலை காணாம போச்சா? ஆமா. அப்படியா? அதுக்கு பிறவா முடிச்சு. ஏனென்றால் பெருமானாருடைய அடக்கிற தன்மையை கொஞ்சம் பாருங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வீட்டுக்கு வர்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலையில வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வரும் வரைக்கும் இருந்து ரெண்டு பேரும் சண்டைலாம் பிடிக்கல. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க உம்மா வீட்டுக்கு போகணும் யார சொல்லலாம், என்னை கொஞ்சம் போய் விடுறீங்களான்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் பேசல. 13 வயசு. என்ன சுபஹானல்லாஹ், நம்ம என்ன பயிற்சி எடுத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்க்கு இப்போ 55 57, ஆயிஷா நாய்க்கு 13 57 சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க உம்மா வீட்டுக்கு விட்டுட்டு வாங்களேன். என்ன ரசூலுல்லாவோட அவங்க பேசல, ஆனால் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. பழமையா ரசூலுல்லாஹ் என்னோட எவ்வளோ நெருங்குவாங்களோ இந்த மாதம் அப்படி இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அது பிறகு சொல்றாங்க, அப்படி இல்லை, ஆனால் பெரும்பாலும் என்ன நோவிக்கல, எதுலையுமே நோவிக்கல. என்ன ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரல, வராட்டி பேச மாட்டாங்க, தெரியாததை பேசவே மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு எங்க உம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன். என் உம்மாட்ட கேட்குறேன், உம்மா என்னை பற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்க? ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எங்கள் உம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய தாயை பார்த்து சொல்கிறாங்க, இல்லைம்மா, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான மனைவியாக நீங்கள் மாறினா, அல்லாஹ்வுடைய தூதர் மனசில் நீங்கள் ரொம்ப இடம் பிடிச்சா, மற்ற மனைவிமார்களுக்கு கொஞ்சம் இதாக வருமா இல்லையா? எல்லாத்த இடத்துல அது இருக்குதானே, மனைவிமார்கள் பிரச்சனை இருக்குதானே ஆயிஷா, அது நான் ஒன்றும் இல்லைம்மான்ட்டாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இல்லைம்மா, உண்மையாக சொல்லுங்க, மக்கள் என்ன பேசுகிறாங்க, என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா சொல்லுங்க. உம்மாட்ட வந்து வற்புறுத்தி கேட்குறாங்களா? உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆயிஷா, இந்த மாதிரி மெசேஜ் போகுது. அவங்க சொல்கிறாங்க, நான் அழ ஆரம்பித்தேன். என்னை பற்றி பேசுகிறாங்களா, தப்பாக பேசுகிறாங்களா? என் கண்ணில் கண்ணீர் இல்லாமல் போனது, என் ஈரல் வெடிக்க பார்த்தது, நான் அத்தையிலேருந்து அழுதது, என் அழுகை முடியாம போச்சு. நான் எந்த தப்பும் பண்ணலையே. சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு வந்து குதிரை எடுத்து அந்த ஒட்டகத்தை எடுத்து வந்து காலம் அடிச்சார், ஒட்டகத்தில் மடிச்சு ஏறுங்க மாண்டார். வேற ஒண்ணு கூட அவர் பேசவே இல்லையே. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், ஒண்ணுமே நடக்கலையே. என்ன ஒரு பத்தினி, என்னுடைய தாய் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு அப்படி இருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்போ ஒரு பொம்பளை புள்ள வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, அன்சாரி பொம்பளை புள்ள. ஆயிஷா நாய் சின்ன வயசுனால சின்ன வயசு புள்ள தான் அவங்களுக்கு ஃப்ரெண்டு. வந்த உடனே என்னம்மா ஆச்சுன்னா,
நம்ம பேசுவோமா இல்லையா? அந்த ஹதீஸ் எப்படி வருவது தெரியுமா? அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன என்ன பிரச்சனை, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குற நேரம் ஆயிஷா நாய் அழுகுறாங்க. அந்த அழுகையை பார்த்து அவங்க அழுகுறாங்க, அவங்க அழுகையை பார்த்து இவங்க அழுகுறாங்க, மாறி மாறி ரெண்டு பேரும் அழுகுறாங்க. அப்போதான் ரசூலா வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்து உட்காடுறாங்க. அப்போ யாரெல்லாம் இருக்கிறது? அபூபக்கர் சித்திகள் நிற்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஆயிஷா நாய் உம்மா இருக்கிறாங்க, அந்த அன்சாரி பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் வீட்டுக்குள்ள. இந்த டைமில் ரசூலா சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்து, ஆயிஷா அல்லாவோட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் ஆயிஷா, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் ஆயிஷான்ட்டான். சொல்லி போட்டு, என்ன ஆயிஷா சொல்லுங்க. அப்போ ஆயிஷா நாய் ரசூலாவோட பேசலை, உம்மாட்ட சொல்கிறாங்க, உம்மா என்னை பற்றி கொஞ்சம் ரசூலாக்கு சொல்லுங்களேன். அந்த உம்மாக்கு என்னெல்லாம் பேசலாம், எப்படிலாம் பேசலாம், எவ்வளோ கோவத்தில் பேசலாம், யாரெல்லாம் பேசுகிறாங்களோ யாரு தெரியுமா? யாரை சொல்ல, என் மகளை நான் எப்படி பெத்தெடுத்திருக்கிறேன் தெரியுமா? நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து இப்படி நடந்தால் என்ன பேசுவீங்க? உங்கள் மருமகன் அங்கே நிற்கா, உங்கள் மகள் பாதிக்கப்பட்டா, இவளெல்லாம் யாரு தெரியுமான்னு பட்டியல் போட மாட்டீங்க? புள்ள அழுறதை பார்க்கல, ஒரு பத்தினியை பெத்தெடுத்தேன்னு சொல்ல மாட்டீங்க? அவங்க சொன்னாங்க, ஆயிஷா வல்லாஹ் எனக்கு எதுவும் தெரியாதே ஆயிஷா, என்ன பேசுறதுன்னு கேட்டாங்க. நாங்கள்லாம் எடுத்த பயிற்சி என்ன, நாங்கள் பெற்ற பாடம் என்ன, நம்ம நாவு எப்படி இருக்குது, நம்ம கல்வி என்ன, அவங்களுக்கு என்ன பாசம் இல்லையா, ஆயிஷா நாய் மேலே பாசம் இல்லையா? இப்போ அபூபக்கர் சித்திகள் நல்லா விளங்கிக்கோங்க, நமக்கு நம்ம புள்ள பொம்பளை புள்ள எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிற நேரம் பொம்பளை புள்ள மேலே கை வச்சுட்டாங்கன்னா ரொம்ப வேதனையாக நிற்கும், ரொம்ப ரொம்ப வேதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் எனக்கு தன் மகள் மேலே கை வச்சது எவ்வளோ வேதனையோ அதை விட ஒரு வேதனை இருக்குது. அவர் முன்னும் பின்னும் ரசூல்லா பக்கத்தில் நின்றவர், சின்னத்திலேருந்து ரசூல்லாவோட ஃப்ரெண்டாக நின்றவர், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டா அவர் அதை விட வேதனை இல்லை. இந்த பக்கம் மகளால் ரசூல்லா பாதிக்கப்படுறதை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டுட்டார். இப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க வாப்பா, நான் யாருன்னு சொல்லுங்க. வல்லஜி நப்சி பியதி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ எனக்கு ஒன்றும் தெரியாது ஆயிஷான்ட்டான். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஊடி இருக்குதா? நம்ம ரமலான் நோவு பிடிச்சோம், இந்த பாடங்கள்லாம் பெற்றோமா, நம்ம கல்பெல்லாம் இப்படி ஆச்சா, நமக்கெல்லாம் இப்படி மன்னிப்பு கொடுக்கலாமா, இப்படிலாம் பேச வருமா? இப்போ என்னாச்சு, ஆயிஷா நாய்க்கு அவங்க வாப்பாவும் கை விரிச்சிட்டாங்க. இப்போ ஆயிஷா நாய்க்கு தான் பேசணும். அவங்க உம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஆயிஷா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் பேச மாட்டேன் ரசூல்லாவோட, ஏனென்றால் மக்கள் சொல்லுவதனுடைய காது வழியால் போய் ஆழமாக கல்வியில் சேர்ந்து விட்டது. நான் சொன்னால் நான் சொல்லுவதை விட மக்கள் சொல்லுவதைத்தான் அவருக்கு கேட்க லேசாக இருக்கு, நம்புறதுக்கு லேசாக இருக்கு. நான் என்னை தூய்மையானவள் என்று சொன்னால் பெருமானார் என்னுடைய கணவருக்கு என்னை நம்புவது கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் அவருக்கு சொல்லவில்லை என்று அடுத்த பக்கம் பிறந்து தூங்கிட்டாங்க. அடுத்த பக்கம் பிறந்துட்டாங்க. இப்போ உட்கார்ந்துருந்தது இந்த பக்கம் ரசூல்லாவை ஃபேஸ் பண்ணி, இல்லை இதுக்கு மேலே வேணாம். அவங்க 13 வயசில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ரமலானில் குர்ஆன் இறங்கி சென்றோம், எத்தனை ஆயத்துகள் எங்கள் வாழ்க்கையில் வருவது, எத்தனை ஆயத்துகளை நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சி பாருங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பெருமானாரை பார்த்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம், எனக்கும் உங்களுக்கும் உவமை யக்கூபு நபி. அவங்க யக்கூபு நபி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு உதாரணம் காட்டுறாங்க. 13 வயசு, குர்ஆன் கல்புல ஆழமாக பதிஞ்சிருக்குது. அவர் மகன் யூசுப் நபியை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வந்து போலியா சித்தரித்து அவரை கொண்டுட்ட மாதிரி காட்டினாங்களே. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன், வல்லாஹி முஸ்தஆன் பிமா தஸிஃபூன். இவங்க வர்ணிக்கிறதை விட்டு அல்லாஹ் போதும்ன்றார், அல்லாஹ்விடம் தான் நான் உதவி தேடுறேன், அல்லாஹ் போதும் அப்படின்றார். இவங்க பொய்க்கு வர்ணிக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, ஆயிஷா நான் என்ன சொன்னாங்க அதே வார்த்தை இந்த வர்ணிக்கிறாங்க பாருங்க என்ன விஷயத்துல, ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகா பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். எடுத்து ஒட்டச்சு கிழிச்சு, என்ன இது, என்ன நம்ப இயலாதா, உரத்து பேசினாங்களா, இல்லை நான் அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி அடுத்த பக்கம் பிறந்துட்டாங்க. எனக்கு இதுக்கு மேலே ரசூலுல்லாஹ்க்கு ப்ரூஃப் பண்ண இயலாது, நான் எவ்வளவு நல்லவன் என்பதை என்னால் நானே சொன்ன எப்படி அது எப்படி சரி வரும், நான் தான் ஒரு தப்பும் பண்ணலைன்னா எப்படி வரும்? ஆயிஷா நாய் ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த பக்கம் திரும்பின உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வஹி அறிவிக்கிறான். ரசூலுடைய முகம் அப்படி மலருது, சிரிப்பால் மலருது, சந்தோஷப்படுறாங்க. ஒரு மாத காலம் வேதனை, சந்தோஷம் வகி வருவது, நெத்தியில் அப்படியே முத்து முத்தா வேர்வை வருவது. கூதல் நேரம் யாருக்கும் வேர்வை வராது, அது வகி வாரத்துக்குரிய அடையாளம். கூதல் நேரம் வேர்வை வந்துட்டுன்னா அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் இப்போ வரும். இப்படி வந்துட்டேன்னா சிரிச்சிட்டு சொன்னாங்க, ஆயிஷா
அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்திட்டான் ஆயிஷா, அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்திட்டான், நீங்கள் பத்தினி தான் ஆயிஷா, ஒரு பிரச்சனை இல்லை என்று சூரத்து நூறுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறாங்க. இந்த வசனங்களை ஓதுற நேரம் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நான் கனவு காணுவேன்னு நினச்சேன், குர்ஆனில் பேசுகிற அளவுக்கெல்லாம் நாங்கள் பெரிய பெண் இல்லை. சுப்ஹானல்லாஹ். கல்வை பாருங்க, ரசூல்லா மனைவி. இன்றைக்கு உள்ளவர் நான் யார் மனைவி தெரியுமான்னு கேட்டு வருவாங்க. ரசூல்லா மனைவி சொல்கிறாங்க, நான் கனவு காணுவேன்னு நினச்சேன், அல்லாஹ் அப்படி கொடுப்பான்னு நினச்சேன், இவ்வளோவெல்லாம் வருமென்று நான் நினைக்கல, அந்த அளவுக்கு நம்ம குர்ஆனில் அவ்வளோ பெரிய பெண் இல்லைன்னு நினைக்க அவங்க சொல்கிறாங்க. கல்வை பாருங்க, வெறும் 13 வயசு. இதுதான் இஸ்லாம். அதுக்கு பிறகு அபூபக்கர்லாம் பக்கத்துக்கு போவோம். இப்போ குர்ஆன் ஆயத்து இறங்குது, மலன்னு இறங்குது. இறங்குற நேரம் அவருக்கு கோபம். என்ன கோபம்? நான் சொன்னேனே, உம்மு மிஸ்தாங்கன்னு ஒரு பெண்ணு ஆயிஷா நாயகி கூப்பிட்டு போல சொன்னாங்களே, அவங்க வீட்டுக்கு தான் இவர் எல்லாமே சாப்பாடு கொடுக்குறது. அதாவது இப்போ நம்ம தர்மம் கொடுக்குறோன்னு 2-3 வீடு வச்சுருப்போம். ஏழைகளை ஏதாவது வந்து அங்கே கொடுங்கம்மா, அங்கே ஊனமுற்றார்கள் இருக்கிறாங்க, அவங்க அனாதைகள்மா, யாருமே கொடுக்க மாட்டாங்க, கொடுங்க போய் அப்படின்னு காட்டுவோமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தர்மம் கொடுக்குறதுல ஒரு ஃபேமிலி தான், பக்கத்து வீட்டு ஃபேமிலி மிஸ்டாவு குடும்பம், எதை எடுத்தாலும் கொண்டு போய் கொடுத்துருவாரு, நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப வருமா அவங்களுக்கு கொடுக்குறனால. இவருக்குள்ள என்ன கோபம்னு அந்த அம்மா அதனால வருவாங்க, ஆயிஷா நாயை கூட்டிட்டு போறதுக்கு என்ன பண்ணணும்லாம் பார்க்க வருவாங்க. இப்போ உம்மு மிஸ்டாக் வந்து மிஸ்டாக் வந்து இது சொல்லிட்டாங்களே, டவுட்டு தான் மாதிரி சொல்லிட்டாங்களா, அபூபக்கருக்கு அது காதை கேட்டனால உடனே சத்தியம் பண்றாரு. இதுக்கு பிறகு மிஸ்டாக் குடும்பத்தை என்கிட்ட எதுவும் இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது நியாயமா இல்லையா? அவர் கோவப்படலாமா இல்லையா? இப்போ கோவப்படலாமா இல்லையா? மகன் தன் மகளை, எங்களுடைய தாயை, ரொம்ப பத்தினியானவங்களை, ரசூலுல்லாஹ் என்னுடைய மனைவி ஜன்னால மனைவி என்று சொன்னவங்களை இவ்வளவு மோசமான முறையில், அதாவது முனாஃபிக்கள் சித்தரிச்சிருக்கிறாங்கண்டா, இந்த இடத்துல வந்து தன் மகள் தூய்மையாயிட்டுண்டாங்கண்டா சொன்னவங்க மேல கோவப்படலாமா? அல்லாஹ் சொல்றான், அதே ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வகை வருவது, மன்னிச்சிருங்க, அது பக்கத்தை பெரட்டுங்க, கதையை விட்டுருங்க, அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது விரும்ப மாட்டீங்களா? இவ்வளவுதான் ஆயத்து. தர்மம்லாம் நிப்பாட்டக்கூடாது, கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது விரும்ப மாட்டீங்களான்னு கேட்ட உடனே அப்படியே நின்றுட்டு கோபத்தை காணல. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, வல்லாஹி யார சொல்லலாம், மிஸ்தா குடும்பத்தை நான் பார்ப்பேன் யார சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். இப்படி மாற இயலுமா? ஒரு அரை மணி நேரத்துக்கு கோபம் இருக்க வேணாம், நாமெல்லாம் 10 நாளைக்கு கோபம் இருக்க வேணும். உடனே காணல முகத்திலே அந்த குடும்பத்தை போய் கொடுத்துறேன் யார சொல்லலாம். அல்லாஹ் கேட்கிறான், மன்னிச்சிருங்கப்பா, மனுஷன் பிள்ளை செய்வான், மன்னிங்க. அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்க விரும்ப மாட்டீங்களா? மற்றவங்களை மன்னிச்சிங்கன்னா உங்களை எல்லாம் மன்னிப்பான். உடனே on the spot வல் காலிமீனல் கைல, கோவத்தை மென்று விழுங்கிட்டாங்க. காணல, எனக்கு இப்படி காட்டலாமா? இதுதான் தக்குவா. பேசுகிற நாமளும் கேட்குற நீங்களும் கோவப்படுவோம். நான்லாம் கோவப்பட மாட்டேன், அப்படிப்பட்ட அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஞாபகப்படுற நேரம் நம்ம அடங்கிடணும், நம்ம கோவத்தை தணிக்கணும், அது ட்ரைனிங்காக எடுக்கணும், நம்ம பழக்கத்தில் எடுக்கணும். இல்லை கோவம் வேணாம் என்று மனசுக்குள்ள அது கொடுக்கணும். அன்பிக்கினியவர்களே, இதை கவனமாக புரியுங்க. அதனால சொல்றேன், வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள் அப்படின்றாங்க. அதனால மன்னிக்கிற தன்மை, கோபத்தை மென்று விழுங்குற தன்மை, இதெல்லாம் வரும். இதுக்கு அங்கால உள்ள ஆயத்துகள், இதெல்லாம் நல்ல பண்பு. இதுக்கு அங்கால உள்ள ஆயத்துக்களை பொறுத்தல்ல கெட்ட பண்பு உள்ள, கெட்ட விஷயம் செஞ்சாலும் முத்தகீன் எப்படி செய்வாங்க அப்படின்னு நல்லா பேசுறான். அதுக்குரிய நேரம் இப்போ எழுது இல்லை என்றாலும் நீங்க போய் படிச்சு பாருங்க. சூரா ஆல இம்ரான்ல தான் இந்த ஆயத்துகள் வருவது. நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது வஷாரி இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் என்ற ஆயத்து தொடங்கும். அந்த ஆயத்தை ஓதி பார்த்தீங்கன்னா முழுக்க அல்லாஹ் வந்து முத்தகீன்களை பத்தி பேசுறான். அதை இங்க படித்தால் அந்த பண்பெல்லாம் அப்படி நிறைய இடத்துல குர்ஆன்ல வரும். இது நான் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு எடுத்து போட்டது. இப்போ நம்ம தக்குவாதாரியான நாம தான் உரைச்சி பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம தக்குவா ட்ரைனிங்ல நிற்கிறோமா, முத்தகீன் ஆகிட்டோமா, மக்களை மன்னிக்கிறோமா, அள்ளி அள்ளி கொடுக்குறோமா, கோபம் வந்தால் மென்று விழுங்குறோமா, ஹஸ்பண்டோட பாஞ்சு விழுகுறோமா, என்ன மாதிரி நடக்கிறோம், பிள்ளைகளோட எப்படி நடக்கிறோம், வாயடக்கி பேசுகிறோமா, தெரியாதெல்லாம் பேசுகிறோமா, இவைகள் தான் நமக்குள்ள பாடம். ரமலான் என்பது வெறும் பசித்து தாகித்திருப்பது இல்லை. வணங்கிச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஆள் பசிச்சிருக்கிறாரு, தாகிச்சிருக்கிறாரு, கெட்ட வார்த்தையே விடல,
அவர் வந்து தாகிச்சிருந்து ஃபலைசல் இல்லை ஹாஜ், அல்லாஹ்க்கு என்ன தேவையில்லைப்பா. அவர் சாப்பாடு சாப்பிடாம இருந்ததுலையும் குடிக்காம இருந்தது என்ன தேவை அல்லாஹ்க்கு? பட்டினி போடணுமா? அப்படி பட்டினி போட்டதே வந்து தப்பான வார்த்தை நிப்பாட்டு, தூசணம் வரக்கூடாது, கோவம் வந்து அடக்கு. இந்த ட்ரைனிங் தானே, இதுதானே ரமலான் நமக்கு தர்ற படிப்பின பாடம், இதுதானே நமக்கு படிச்சு தர்ற பாடம். அதெல்லாம் இல்லைண்டா, நமக்கு கோவத்தை மென்று விழுக்க தெரியலண்டா, தர்மம் கொடுக்க தெரியலண்டா, இன்னும் நிறைய பண்புகள் இருக்குது, இவையெல்லாம் வரலண்டா நம்ம முத்தகி நாகல்னு அர்த்தம். ஏதோ கடந்து சும்மா ரமலான கடந்து எல்லோரும் பிடிச்சிங்களா? பிடிச்சிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரமலானில் நோன்பு பிடிப்பது ரொம்ப லேசி, முத்தகீன்களாக தக்குவாதாரிகளாக மாறுவது ரொம்ப சிரமம். உங்கள் பிள்ளைக்கு கிரவுண்டுக்கு போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் சொன்னால் போதும், மகன் அங்கே கிரவுண்டுக்கு கொஞ்சம் போய் விளையாடுங்கம்மா 4 மணிக்கு. எல்லா நாளும் கிரவுண்டுக்கு போய் விளையாடுவாரா? உம்மா சொன்னாங்க, ஒரு நாள் சொன்னதை வச்சு எல்லா நாளும் விளையாடுவார். விளங்குச்சா? மகன் பள்ளிக்கு தொலை போங்க ஒரு நாள் சொல்லி பாருங்க பார்ப்போம், எல்லா நாளும் தொலை போயிடுவாரோ? அதை 100 தடவை நீங்கள் சொல்லணும். படிங்க. இதே மாதிரி குர்ஆன்ல நோன்பு பிடிங்கன்னு ஒரு இடத்துல தான் வருது. அதாவது ரமலான் மாசத்தில் உள்ள கடமையான நோன்பை ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி, ஒட்டுமொத்த உலகம் பிடிக்குதா? ஒரு இடத்துல தான், ஒரு இடம் தான் சொன்னா போதும். விளங்குச்சா? நோன்பு பிடிக்கிறது கஷ்டம் இல்லைம்மா, அது லேசு. ஆனால் தக்குவாதாரியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 200க்கும் மேற்பட்ட இடத்துல சொல்கிறான். இத்தகுல்லா இத்தகுல்லா மஸ்தத்தும் இத்தகுல்லா, இப்படியே வத்தகுன்னார் நிறைய சொல்கிறாங்க. பயந்துக்கோங்க, அல்லாஹ் பயப்படுங்க, நரகத்துக்கு பயப்படுங்க. இத்தகுல்லா இத்தகுல்லா நிறைய சொல்கிறேன். ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளைக்கு படி படி படின்னு சொல்கிற மாதிரி தக்குவா பள்ளி விட்டு வெளியே போல போயிடும். பேசின எனக்கும் போயிடும், கேட்குற உங்களுக்கும் போயிடும். தக்குவாவை திரும்ப திரும்ப எடுத்துக்கொள்ளணும்டா. அது வந்து நோம்ப பிடிச்சி முடிச்சிருவோம். முத்தகீன் ஆகிறது என்பது லேசான வேலை இல்லை, அது ஒரு பெரிய ட்ரைனிங். நான் சஹாபாக்களை பற்றி உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அவர்களும் மனிதர்கள் தான், எங்களை மாதிரி நரம்புகள் இருக்குது. இவர்கள் முத்தகீன்களாக மாறி ரொம்ப பெரிய சாதனைகள் படைத்தார்கள். சாதனைன்னா பெரிய பெரிய ஒன்று கண்டுபிடிச்சி மைக்க கண்டுபிடிச்சி உலகத்தில் சாதனை படைக்கல, பண்புகளில் சாதனை படைச்சாங்க. இந்த மாதிரி பண்பானவர்களை உலகத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு சில பதிவுகளை விட்டு விட்டு போனார்கள். அப்படிப்பட்ட நல்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.